பேச வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி, சிந்திக்க வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி. ஆண்டவரை தலைகுடிய வைக்கணும், அதுக்கு நம்மளை தூண்டி விட்டுருவான். ஏன்னா நேரடியா ஜீசஸ் மோத முடியாது அவனுக்கு. அப்போ அவருடைய ஜனங்கள், அவருடைய சபை மக்கள், அவருடைய சபை தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கையில் வைப்பான். உயிருள்ள ஊழியத்தை செய்யும்படி உயிருள்ளவர் நமக்குள்ளே வந்து விடுவார். மரித்தே ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருடப்பட்ட கர்த்தருடைய கிருபை உனக்குள்ள வந்துடும், ஜீவன் உனக்குள்ள வந்துடும், அபிஷேகம் உனக்குள்ள வந்துடும். தேவ சத்தம் உன்னிலிருந்து வெளிப்பட சாகிற வரைக்கும் ஜீரோவாகவே வாழ்ந்தவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அது தெரியுமா உனக்கு? இந்த சபையினுடைய தலைவர், தலைநாயகர் அந்த பதில உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. எல்லாரும் ஹீரோவாக தான் வருமா? இதெல்லாம் திரைப்படம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை. அவரு பிதா எப்படி ஹீரோவோ அது மாதிரி இவரு ஹீரோ. பரிசுத்தாவியர் எப்படி ஹீரோவோ இவரும் எப்படி ஹீரோ. ஹீரோவா இருந்தால் போதாது, மக்களை ரட்சிக்கிற வேலையில வரணும்னா, மக்களை விடுவிக்கிற ஊழியத்தை செய்ய விரும்பினார் ஹீரோவா நீ இரு உலகத்துல. ஆனா ஹீரோவா இருக்கிற நீ கர்த்தருடைய கைக்கு வரணும்னா ஜீரோவா மாறணும். திரும்ப திரும்ப சுவிசேஷம் சொல்ல பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஜெபிக்க பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு பலன் உண்டு, தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு பலன் உண்டு, பரலோகத்தை பற்றி பேசுவதற்கு பலன் உண்டு. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது, என்னுடைய அழைப்பு உயிர் உள்ளது, என் தரிசனம் உயிர் உள்ளது. அது நிச்சயமா நிறைவேற. தாமதமானாலும் வெயிட் பண்ணு, காத்துரு, நான் நிறைவேற்றுவேன். அதிபதிகள் போராடுவான், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் போராட்டம் உண்டு. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, திருச்சபையே கர்த்தர் உன்னோடு இருந்து ஜெயத்தை உனக்கு கொடுப்பார். மற்றும் உன்னை அற்பமா என்றாங்கன்னு சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய போறார். விசுவாசித்தால் நீ பாக்கியவதி. இப்ப விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த ராத்திரி வேளையில அர்ப்பணிக்க முடியுமானா இறைவனுடைய மகிமையை காண்பார். எனக்கும் வேறு வேறு இடங்களில் வாசல்களை திறப்பார். எத்தனை பேர் கதவை அடைச்சாலும் அடைக்கட்டும், தேவனே அடைச்சாலுமே நம்ம அற்பமா எண்ணப்படுகிற இடத்துக்கு, ஹீரோன்ற இடத்துல இருந்து ஜீரோங்கிற இடத்துக்கு இறங்கிட்டீங்கன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார், வாசலை திறப்பார். படிப்படியாக வாசல்கள் திறக்கப்படும். தலைமைத்துவத்தின் ஊழியம் உன் கைக்கு வரும், இணை ஊழியம் உன் கைக்கு வரும். பரலோக தேவனுக்கு, ஒரே தேவனுக்கு ஊழியம் உன் கையில வரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29. சரி, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். இந்த பூமியிலே மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாருடைய வழிகளும், எல்லாருடைய இருதயங்களும் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அந்த தேவன் மனித சமுதாயத்தில் தெரிந்து கொள்கிறார். அதை பற்றி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதி உணர்த்துகிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது
என்பதை சபை மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தெரிந்து கொள்கிறதை வாசிக்கும்போது, தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி தேவன் செய்கிறார் அப்படின்றத 29வது வசனத்தில் சொல்கிறாரு. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டது ஒழிக்க பிடிச்சி. இப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கும் போது இப்படிப்பட்டவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டு, நேர்முக தேர்வு வைப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸு, திறமைகள் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது பூலோகம். பூமியில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளும்போது தங்களுடைய கம்பெனிக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய படிப்புகள் சோதிக்கப்படும். இப்போ வந்திருக்கிற அவ்வளோ பேர்லையும் யார் நல்லா படிச்சிருக்கா, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன பார்ப்பாங்க. வேலைக்கு தெரிந்து கொள்ளுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது, எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அப்படி வர்றவங்க மத்தியில் அதில் யார் பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது உலகம். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல், ஆட்சி, சுகாதாரம், கல்வி, நீதி, நிர்வாகம், எல்லாம் தகுதி. ஆனால் அந்த தகுதி இப்படி இருக்கணும், பிரில்லியண்ட்டாக இருக்கணும். இருக்கிற அவ்வளோ பேர்லேயும் அவங்க பிரில்லியண்ட்டாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், திறமசாலியாக இருக்கணும், படிப்பாளியாக இருக்கணும், உழைப்பாளியாக இருக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து தான், பரிசோதித்து தான் ஆட்களை தெரிந்து கொள்வார்கள். இந்த உலகம் அந்த ஆங்கிளில் போய் செலக்ட் பண்ணி கொண்டிருக்கும்போது, பரலோகம், இது பூலோகம், பரலோகம் எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்றத பவுல் விவரிக்கிறார். பரலோகம் அதெல்லாம் பார்க்கல. இது எல்லாம் ஆப்போசிட், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அதில் அவர் சொல்கிறாரு, பைத்தியம், பைத்தியத்தை யாரையா செலக்ட் பண்ணு, மென்டல் டிசார்டர். பரலோகம் செலக்டுங்கிறது, வா நீ பைத்தியமா வா. பலவீனம், எந்த வேலையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாதியா. ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் வெள்ளூர் ஆஸ்பத்திரியை கைவிட்டான். மீனாட்சி மிஷன் இல்லை, ராஜாஜி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் இல்லை, வெள்ளூரில் இருக்குது சிஎம்எஸ். ஹார்ட்டில் ஓட்ட விழுந்துருச்சு, ஹார்ட்டு சரியில்லை அப்படின்னா அவங்களால உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, மூச்சு விட முடியாது, ஒரு கிச்சன் டியூட்டி பார்க்க முடியாது, வீட்டில் உண்டான வேலைகளை பார்க்க முடியாது, துணி துவைக்க முடியாது, சமைக்க முடியாது, ஒரு கடத்தருக்கு போயிட்டு வர முடியாது. இப்படிப்பட்டவங்கள யார் செலக்ட் பண்ணுவா? வீட்டில் இருக்கிறவனே தள்ளி விட்டுருவான். இது எதுக்கு, நமக்கு ஒரு லாபம் இல்லை, போ.
இப்படி பூலோகம் தள்ளிவிடும்போது பரலோகம் வா, எனக்கு நீ தான் வேணும், பலவீனம் தாக்குதா, நீ தான் வேணும். அதனால் பூலோகம் செலக்ட் பண்ணுறதுக்கும் பரலோகம் செலக்ட் பண்ணுறதுக்கும் டைரக்டு நேரடி டிஃப்ரெண்ட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக வரணும், சிந்தனை ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக இறை மக்கள், இறை தூதர்கள் மாற வேண்டியிருக்கு. சாசு அந்த பக்கம் மாற்றிட்டு இருக்கான். அப்போ இறைவன் தெரிந்து கொள்வதை பாருங்கள். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகள் அவமாக்கும்படி அப்படின்ட்டு இருக்கார். உலகத்தில் இழிவானது எது? நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? இழிவானவன் மனுஷனுடைய பார்வையில் இழிவு. அப்படி யார் இழிவாக கருதுகிறார்கள் அவங்களெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். என் பக்கவா, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே பழைய ஏற்பாட்டில் மோசே கேட்ட உடனே 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மட்டும் வந்துச்சு. இதுபோல் இந்த ராத்திரி வேளையில் இறைவன் கேட்கிறார், இழிவானது உன்னை ஒத்துக்கிற முடியுமா? உன்னை பைத்தியம்னு முதல்ல நீ ஒத்துக்குருவியா? என்ன போல் அறிவாளி யாருன்னு நினச்சிட்டு, என்ன போல் பலசாலி யாருன்னு நினச்சிட்டு இருக்க. நீ தேவனுக்கு தேவையில்லை. அந்த நினைப்பை பொழப்ப கெடுத்துரும். வாழ்நாளெல்லாம் இந்த பூமியில் ஓடி முடிக்கணும். இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், கிருபை இல்லாமல் ஒருவனும் போக முடியாது, ஓட முடியாது, ஓடி முடிக்க முடியாது. சிலர் காவாச்சி ஓடிட்டு இருப்பான், ஆஃப் ஆயிடுவான். சிலர் அரை வாசி ஓடிருப்பான், நின்றுவான். சிலர் முக்காவாசி. தப்புனது 1-2 தான் அங்கே போய் நிற்கும். 100% 100க்கு 100 ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்துல. அப்போ இழிவானவர்களை தெரிந்து கொள்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இந்த பூமியிலே யார் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தன் பக்கத்தில் எடுத்துக்கிறார். இல்லாதவைகள் இல்லை 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லையா, வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, உடலில் சுகம் இல்லை, இல்லை வருமானம் இல்லை, இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பான். நம்மெல்லாம் அவனை பார்த்தோன்னே எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம், தரித்திரம் முடிச்சு அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் விசேஷமாக பார்க்குது. இல்லாத நிலைமையில் இருதயபூர்வமாக இல்லை என்ற இடத்துல இருக்கான்ல, அவனெல்லாம் ஏன்ட்ட வரட்டுன்றார். அவருடைய செலக்ஷனை பாருங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், அவருடைய தெரிந்து கொள்வதை பாருங்கள். திருச்சபை மக்களே, கொருந்து சபை மக்களே, நீங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு யாசனை எடுத்து பரிசுத்தாய் பெற்று அந்நியவாசியோடு பேசிக்கிட்டு உட்காந்துருக்க. ஆனால் பரலோகம் எப்படிப்பட்டவர்களை செலக்ட் பண்ணுது, அந்த அறிவு திருச்சபைக்கு வேணும், சபை நடத்தும் தலைவர்களுக்கு வேணும். இறைவனுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் பக்கத்தில் இருக்க விரும்புகிறார்? இல்லாதவர்கள் பக்கத்திலே இருக்க விரும்புகிறார். மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர் பக்கத்தில் நிற்க விரும்புகிறார்.
மற்றவர்கள் மூலமாக இழிவு என்று சொல்லி கருதப்பட்டவர்கள் பக்கம் நிற்க விரும்புகிறார். இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். தாவீதை பற்றி ஒரு சாட்சி வசனம் அப்போஸ்தலர்கள் 13:22 வாசிக்க கேட்போம். இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் அறியணும். கணவன் மனைவியுடைய இதயத்தை, மனைவி கணவனுடைய இதயத்தையே புரிஞ்சுக்கிற முடியல. பிள்ளைகள் பெற்றவர்களை புரிஞ்சுக்கிற முடியல, பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிற முடியல. ஃப்ரெண்ட்ஸுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு புரிஞ்சுக்கிறேன், அப்புறம் போக போக புரிஞ்சுக்கிற முடியல. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய மனதில் என்ன இருக்கு? அவரை புரிஞ்சுக்கிறது எப்படி? அவரை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அவருடைய ஹார்ட்டை புரிஞ்சு கொள்வது. என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போ இறைவனை புரிந்து கொள்வதும் இறைவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும்னா இன்னும் அட்வான்ஸாக போகணும். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரையே புரிஞ்சுக்கிற முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. வாழ்க்கையினுடைய தராதரமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் தாவீதை பற்றி இறைவன் சாட்சி கொடுக்கிறார். அவன் என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். அப்படியான பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய மனதை புரிந்து கொண்டு, இருதயத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழணும்னா முதல்ல அவரையும் அவருடைய மனசில் உள்ள திட்டத்தையும் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் பக்தி உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க. யூதர்கள் பக்தி உள்ளவங்க இருக்காங்க, இஸ்லாமியர்களில் பக்தி உள்ளவங்க இருக்காங்க, இந்துக்களில் பக்தி உள்ளவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவங்க. அதுபோல் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் கேத்தலிக்கில் பக்தி உள்ளவங்க இருக்காங்க, சிஎன்ஏ போன்ற இடங்களில் பக்தி உள்ளவங்க இருக்காங்க, பெண்டிகாஸ்துக்குள்ளேயும் பக்தி உள்ளவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கிறது, இறை பக்தி இருக்கிறது. அந்த பக்தி இருந்தால் போதாது, பக்தியின் கடமைகளை செய்தால் போதாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள பக்தி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க. இதுதான் பக்தியின் அடையாளம். சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா நல்லா பாட்டு போடுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா அள்ளி கொடுப்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்குள்ள பக்தி இருக்கிறதுனால செய்கிறது. இதெல்லாம் தாண்ட வேண்டியிருக்கு. பக்தியின் அடையாளங்கள் மட்டும் இருந்தால் போதாது, இறைவனை புரிந்து கொள்கிற இடத்துக்கு வரணும். அவருடைய மனதில் இருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்கிற இடத்துக்கு வரணும். அதை பற்றி அவரே சாட்சி கொடுக்கணும். நம்மை குறித்து, நம்மளை பற்றி நம்மளே பீத்திக்கு தெரியக்கூடாது, மனுஷன் பீத்தக்கூடாது. இறைவனே பெருமையாக பேசணும். அவன் என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இறைவனுடைய சாட்சி பெறணும். சாகருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நம்ம முன்னேறி வர வேண்டியிருக்கு. வெறும் பக்தியின் அடையாளங்கள் மட்டும் நமக்கு இருந்தால் போதாது. 2 தீமோத்தேயு 3:5 வாசிங்க. கடைசி காலத்தின் அடையாளங்களை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம தான் கடைசி காலத்தில் இருக்கோம். அவங்க 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டாங்க, அதான் கடைசி காலம் நம்பினாங்க, செத்து போயிட்டாங்க. இப்படி 1, 2 இப்படி 20 நூறுகள் போய்விட்டது. அவன் காலத்தில் இதான் கடைசி காலம், இதான் கடைசி காலம்னு சொல்லிட்டு செத்தான். அப்போ பாவம் பூர்ணப்படவில்லை, அறிவு பூர்ணப்படவில்லை,
ஆனால் நான் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டு அறிவு பூரணத்துக்கு போயிடுச்சு. பாவ உச்சக்கட்டம், உச்சம் எதுவோ பூரணம் எதுவோ அங்கே போயிடுச்சு. 21ஆம் நூற்றாண்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் சொன்னாங்க, அது நிறைவேறலை. அப்போ பாவம் பூர்ணப்படலை, அறிவு பூர்ணப்படலை, ஆராய்ச்சிகள் பூர்ணப்படவில்லை. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எல்லாமே பூர்ணத்தை எட்டிருச்சு. வேதாகமத்திலே நாம் வச்சிருக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட கடைசி நாட்கள், கடைசி காலங்கள், இறுதி நாட்கள் நம்ம காலம்தான். இனி ஒரு காலம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க தெரியுதே உங்களுக்கு, காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? நம்ம வாழ்கிற காலத்தை பற்றி ஒரு அறிவு வேண்டாமா? சாஸ்திரம் ஒருத்தருக்கான், வேற எதையாவது சித்திக்க வைப்பான். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு பறந்து போக பிறந்தவர்கள். நம்ம பொலிட்டீஷியன் கிடையாது, நம்ம ஸ்பிரிச்சுவல் மேன், அதாவது ஆவிக்குரியவர்கள். அந்த காலத்தை நாம் நிதானிக்கணும். 1ஆம் நூற்றாண்டே கடைசி காலம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ 20 நூற்றாண்டில் போயிருச்சு. இது 21ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இறுதி காலங்கள் என்று, இறுதி நாட்கள், இறுதி வருடம், இறுதி காலம் என்று நாம் சொல்லுவதற்குரிய அடையாளங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. வெறும் பக்தியின் அடையாளங்கள் போதாது. யூதர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கு. அவங்கவுங்க மதத்தினுடைய அந்த பக்திக்குரிய அடையாளங்கள் இருக்கு. அது போதாது. அதையும் தாண்டி மனித சமுதாயம் இறைவனிடத்தில் வர வேண்டும், மெய் தெய்வத்தை அறிய வேண்டும். வானலோகம், பூலோகம், பாதாள லோகம், உலகம்தான் உண்டு. பிலிப்பியர் 2:11 பசிங்க. பத்தாவது வசனம் வாசிமா, 10வது வசனம் பாருங்க. வானலோகம், அடுத்து பூதலத்தோர், பூலோகம், பூமியின் கீழானோர் என்றால் பாதாள லோகம். 3 உலகந்தாயா உண்டு. பல உலகம் இருக்குன்னு அடிச்சு விடுவான். அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. அதெல்லாம் பொய் நாவி. சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ வானலோகம், பூலோகம், பாதாள லோகம், 3 உலகங்களை தான் தேவன் படித்திருக்கிறார். இந்த அறிவு திருச்சபை மக்களுக்கு இருக்கு. மற்றவன் சொல்கிறான் 7 லோகம் இருக்குது, 7 லோகம் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. பொய், பிராடு, அகில உலக பொய்யன். அடித்து விட்டுருவாங்க, எழுதி வச்சுருவாங்க, நடித்து படமே காட்டுவாங்க மக்களுக்கு. பொய், பிராடு, இன்டர்நேஷ்னல் பிராடு. அது அதை நம்பும்படியாக பிசாசு தூண்டுவான். பரிசுத்த ஆவியானவர் தூண்ட மாட்டேன். சத்தியத்தின்படி தூண்டுதலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு மாறான கொள்கைகள், மாறான விஷயங்களின் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது தூண்டுவது அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். தனியாக வந்து நிற்காது. உங்களுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் வாய்ஸில் அது பேசும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளிடத்தில் பேசுனது போல பிசாசு உங்கள் மைண்டில் பேசும். அது சரியாக தெரியும் ஏவாளுக்கு. ராங் தாட்ஸ், தவறான சிந்தனைகளை உனக்குள்ளே வைக்கிறவன் பிசாசு, அசுத்த ஆவி.
பொல்லாதாவி ஏவாள் இடம் கொடுத்தால் நீங்கள் நானும் இடம் கொடுத்துடக்கூடாது. சபை என்பது ஏதேன் தோட்டத்துக்கு அடையாளம். அந்த ஆதாமுக்கு ஏவாள் செவி கொடுத்துட்டா, பிசாசுக்கு செவி கொடுத்துட்டா. சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். சத்தியத்தை விட்டு விலகி அவன் சொல்லி கொடுக்கறத சத்தியம்னு நம்புது. அது சொல்லி கொடுக்கறது போல வாழ்வோம் அப்படின்னு வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுது. சாத்தான் பேசும்போது டேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை புசித்தால் தேவர்களைப் போல். குறுக்கு வழியில் பணக்காரனாகணும், சீக்கிரத்தில் பெரிய ஆளாகணும். இதை சொல்லிக் கொடுக்குறது யாரு? தேவனுடைய திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில் என்ன செய்வான்? தேவர்களைப் போல் இருப்பீர்கள் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இறைவன் எப்படி இருக்காரோ அது மாதிரி ஆயிடுவீங்க, பணக்காரன் ஆயிடுவீங்க, பெரிய தலைவர்கள் ஆயிடுவீங்க. இந்த மைண்டு வாய்ஸில் மைண்டுக்குள்ளே வச்சுருவான் சாத்தான், செட் பண்ணிடுவான் சில ஆட்களுக்குள்ளே. இடம் கொடுத்தால் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். கொடுத்தீங்கன்னா உங்கள் மைண்டை செட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப முடியாது. அவன் அந்த அளவுக்கு மைண்டை பிடிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அவனோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிடக்கூடாது. அவன் உங்கள் மைண்டில் பேசுவான். உங்கள்கிட்ட பேசி பக்கத்தில் இருக்கிற ஆளையும் கவுத்திடுவான். ஆதாமையும் கவுத்திட்டாங்க. இவனுக்கு ஒரு ஆளை கவுத்தினா போதும், அந்த ஆளை வச்சு அவனை கவுத்திடலாம். இதெல்லாம் பிசாசுடைய திட்டம், அவனுடைய வஞ்சக வலை. அவன் விரிக்கிற கண்ணி சிக்கிறாத. இப்போ தெரியாது, போக போக தெரியும். சாசனுடைய கவுன்சிலிங் பின்னாடி வரப்போகிறது அவங்களுக்கு தெரியலை. அது மாதிரி இப்போ தோட்டங்கிறது சபை. சபைக்குள்ளேயும் வருவான், சுற்றுவான். தேவனோடு வாழ்கிறது யார்? தேவ கிருபை பெற்றது யார்? தேவனுடைய அபிஷேகம் பெற்றது யார்? தேவனோடு உடன்படிக்கை செய்து வாழ்கிறது யார்? அவன் அங்கே தான் சிலை பார்ப்பான். அவங்கள பிரிப்பான், பிரிச்சிருவான். குடும்பத்தை உடைச்சிட்டானே சைத்தான். தேவனுக்கு அவங்களுக்கு இருந்த ஐக்கியத்தை மட்டுமல்ல உடைச்சது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த ஃபெலோஷிப்பை கூட உடைச்சிட்டான் சைத்தான். ரொம்ப தெளிவாக இருக்கணும் திருச்சபை தலைவர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்துடுவான். ஏவாள் இடம் கொடுத்தால் வந்துட்டான். நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடக்கூடாது. நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாருன்னு நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்கன்னா சாஸ் அதை வச்சு உங்களை ஏமாற்றிடுவான், பிரிச்சுவான். தாவீது சொல்கிறதெல்லாம் செய்கிறவரல்ல தேவன். தேவனுடைய மனதில் அவர் மனசுக்குள்ளே என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஆசை இருக்கோ, அதை செய்யணும்னு தாவீது செய்யணும். தேவனை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேவன் செய்யணும். என்ன தாளமுத்து நகர் கூலிப்படையா வச்சுருக்காரு? கையை எடுக்க, கால் எடுக்க. அவர் ஒன்றும் கூலிப்படை ஒன்றும் வச்சுக்கல. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவர் என்னையா மனசில் நினைக்கிறாரு? அவர் இதயத்தில் என்ன இருக்கு அதை செய்கிறதுக்கு டெடிகேட் பண்ணவன் தான் சங்கீதக்காரன் தாவீது. அதனால் அவனை பற்றி சாட்சி கொடுத்தார். மற்றவங்க எல்லாரும் அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் செய்ய வைக்கணும், அவரை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதாவது எதுக்கு அவங்க தேடுறாங்க, எதுக்காக அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க? இவங்க இச்சையை நிறைவேற்றணும். அதுக்கு வாசலை திறப்பாரா? திறக்கலைன்னா அவர் மேலே கோபம். நானும் வாதம் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்தேன், நானும் நல்லா கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார். இப்படி ஒன்றை என்னை பேச வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி.
சிந்திக்க வைக்கிறதுல தான் அவனுக்கு வெற்றி. ஆண்டவரை தலைகுடிய வைக்கணும். அதுக்கு நம்மளை தூண்டி விட்டுருவான். ஏன்னா நேரடியாக ஜீசஸ்ட்டு மோத முடியாது. அவனுக்கு சிலுவையில் மோதி அவன் தலையை நசுக்கிட்டார், அதிகாரத்தை பிடுங்கிட்டார். அதனால் மோத முடியாது. அப்போ அவருடைய ஜனங்கள், அவருடைய சபை மக்கள், அவருடைய சபை தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கையில் வைப்பான். இப்படி தான் 12 ஒன்றை தூக்கிட்டு போயிட்டான். 12 ஒன்று யார்? இதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டணும். அது என் வேலை. ஏமாந்துடக்கூடாது சாத்தான்ட்ட. திருச்சபை மக்கள் இயேசுக்கு மனசில் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை புரிந்து கொண்டு அதை இந்த பூமியிலே நிறைவேற்றணும். அதுதான் சபை, அதுதான் ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி. அவருடைய வருகை நாளிலே ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே எந்த திருச்சபை அவருடைய மனைவியாக இருக்கோ அந்த திருச்சபை தான் மனவாட்டியாக டைவர்ட்டாக போகுது, பறந்து போகுது. தான் விருப்பத்தை தான் இச்சையெல்லாம் நிறைவேற்றுகிற சபை, அதுக்காக இயேசுவை பயன்படுத்துகிற சபை ஒரு நாள் வரைக்கும் வராது. அப்போ அவருடைய சபைக்குள்ளே யாரை கொண்டு வருகிறார்? அதுதான் கவனிக்க. மோசே பெரிய படிப்பாளி, சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை படைத்தவன். அவனுக்கு நிகர் அவன்தான். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளின் படிப்பை எடுத்து படித்து பட்டம் பெற்றவன் மட்டுமில்லை, கிரேஸ் மார்க்கில் பாஸ் பண்ணவே மாத்திரம் இல்லை, அதுக்காக பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்படி பாஸ் பண்ணி வந்தவன் இல்லை மோசே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா 22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். வாக்கிலும் செய்கையிலும், தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் ரெண்டுலேயும் பவர்ஃபுல். சர்வதேச அளவில் தான் அவன் நம்பர் 1. ஒரு ஸ்கூலில் மட்டும் இல்லை, ஒரு காலேஜில் மட்டும் இல்லை, சர்வதேச கல்லூரிகளிலேயே எந்த படிப்பில் நிறுத்தினாலும் சரி நம்பர் 1, பெஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். அப்படிப்பட்டவன் மோசே. அவன் படித்து முடித்து பட்டம் பெற்றவன். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில், அத்தனை காலேஜுக்கு மத்தியில் பெரிய ஆளாக எண்ணப்பட்டவன். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்த இளவரசன். முழு உலகத்தையும் ஆளுகை செய்தார்கள் எகிப்தியர்கள். அரச பட்டம், அதான் பார்வோன். அடுத்த நெக்ஸ்ட் பார்வோன் மோசே. எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது. குதிரை ஏற்றமா, யானை ஏற்றமா, வில்லா, வேலா, அம்பா, கத்தியா, கம்பா. விளையாட்டுத்துறை எடுத்தால் எத்தனை விளையாட்டு இருக்கோ அத்தனை விளையாட்டிலையும் அவன் செய்கையில் வல்லமை படைத்தவன். ஆகவே தியரியாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி நம்பர் 1. ஆனால் கர்த்தர் செலக்ட் பண்ணல, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரன், பெரிய வியாபாரியுடைய மகன். அடுத்து உலகத்தில் இருக்கிற ஜாதியெல்லாம் புறஜாதி, யூதை மட்டும்தான் உயர்ந்த ஜாதி. தர்சு பட்டணத்து யூதன் என்று சொல்வதில் அவனுக்கு பெருமை. படித்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இருக்கிற யூதர்கள் மத்தியிலே யூத குலத்திலேயே பரிசேய பக்தி. இந்த பரிசேய பக்தின்னு சொன்னால் பரிசேயன் என்றாலே பரிசுத்தவான் என்ற அர்த்தம். பரிசேயர் பிறந்த பரிசேயன், மொழியில அவனுக்கு ஒரு பற்று. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரம், ராஜ கோத்திரத்தில் பிறந்தவன்டா. பெருமை இருக்கியா? நான் இஸ்ரவேலன், நான் ஆபிரகாமின் சந்ததி. சாட்சி சொல்ல விட்டா நிறைய பீத்துவான், நிறைய படித்தவன். கமாலியலின் பாதத்தில். இப்போ நம்ம கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இல்லை. அந்த நாட்களில் குருவானவர்கிட்ட போய்
அவருடைய பாதத்திலிருந்து படிக்கணும். பல மாதங்களாக பல வருடங்களாக இருந்து படிப்பாங்க. அதில் கமாலியலின் பாதத்திலே படித்தவன் என்ன பெருமை பாருங்கள். கமாலியல்னால் உலகத்துக்கே தெரியும் அந்த பாத்திரம். கமாலியல் அரிஸ்டாட்டில் ஒருத்தர் இருக்காம இருக்காங்க, கிரேக்க தத்துவ சாஸ்திரி தந்தை. கிரேக்க தந்தையில் 3 தந்தைகள் பெரியவர்கள். இந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோட படித்தவன். பிளேட்டோ ஷேக்ஸ்பியர் படித்தவன். மூவரும் இந்த முழு உலகத்தையும் கிரேக்கர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்கள்தான் கல்வி தந்தையர்கள், தத்துவ சாஸ்திரிகள். தத்துவங்களை படித்து வந்தான். அதனால தான் கமாலியலின் பாதத்தில் படித்தவனு ரொம்ப பெருமையாக பேசுவான். குற்றவாளி கூண்டில் அரெஸ்ட் பண்ணி நிற்கும் போது சாட்சி சொல்லும்போது சொல்லுவான், நான் கமாலியலின் பாதத்தில். வெறும் கல்வி தந்தை மட்டுமல்ல, கமாலியே ஜனகரவி சங்கத்தில் ஒன் ஆஃப் த மெம்பர். பல பவர் அவனுக்கு இருந்தது. அப்போது பவுலை நாம் சிந்திக்கும் பொழுது அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா விதத்திலையும் நம்பர் 1. ஃபஸ்ட்டு எவெல்லாம் ஃபஸ்ட்டாக வர்றானோ அத்தனை பேருக்கு மத்தியில் அவன் பெஸ்ட்டு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்ம வாசித்த வசனத்தின்படி முட்டாளாக்கிட்டார். முட்டாள் ஆகிறவன் தாயா பைத்தியமாய் தோன்றுகிறவன் மூலமாகத்தான். பைத்தியமாக தன் வாழ்க்கையை எவன் அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு தான் அவரு ஞானத்தின் அபிஷேகமாக உள்ளே இருப்பார். நான் படிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சானே அவனை விட்டு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அவனை விட்டு அறிவு தான் இருக்கு. மோசே 40 ஆண்டுகள் ஏன் அங்கே அர்ப்பணித்தார்? ஒரு கொலை குற்றத்துக்குள்ளே சிக்க வைத்தார். கொலை குற்றத்துக்குள்ளே சிக்கிட்டான். பார்வோனுக்கு தெரியாமல் போயிடலாம், சமாளிச்சிடலான்னு பார்த்தான், முடியலை. அவன் ஜாதிக்காரனை காட்டி கொடுத்துட்டான். நேற்று அந்த எகிப்தினை அடித்து கொண்டது மாதிரி எங்களையும் நீ அடிக்கலான்னு பார்க்குறியான்னு சொன்ன உடனே, ஆஹா நேற்று செஞ்ச தப்பு இன்றைக்கி வெளியே போட்டுச்சு, இனி அது அரண்மனைக்கு தெரிஞ்சிடும், அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும், லாக் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியை பெட்டியை கட்டிட்டு ஓடிட்டான். என்னாச்சு அவன் படிப்பு? ஒரு தவறு உன் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு சோழி. உன் படிப்பை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது, உன் ஜாதியை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது. அப்போ தேவன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உன் படிப்பையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சிரு, உன் பணத்தையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சிரு. நிறத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறத்தை தூக்கி அங்கிட்டு போட்டு, உன் அழகை தூக்கி அங்கிட்டு போட்டு, உன் உடம்புல இருக்கிற பலம், உன் உடம்புல இருக்கிறதியா ஜாம்பவான் மாதிரி யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் அப்படி ஜிம்முன்னு வச்சுருக்கியா நூறிக்கிட்டு வரும் உன்னை எலும்பெலும்பா. ஒரு நாளும் பெருமை பேச்சு பேசுகிறார். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார். எப்படி செய்தார்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை இந்த உலகத்தில் பெரிய ஞானி நினைக்கிறான்ல, அவனையெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே படித்தவன், பட்டம் பெற்றவன், பெரிய ஞானி, இவனையெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாத இடத்துக்கு கொண்டு வர்றார். சிக்க வச்சார் மோசே. அந்த பெருமை அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவன் தனக்கு ஊழியம் செய்யணும்னா அவன் அதை விட்டு வெளியே வரணும். அதனால் கொண்டு போய் ஓடி போனால எங்கே போனால் ஒரு பண்டார வீட்டுக்கு போய் உட்காந்துட்டான். என்ன வீடு? பண்டாரப்பா வீட்டில் கொண்டு விட்டுருவார். நீ எவ்வளவு படிச்சிருந்தார் உனக்கு தெரியாது. இப்போ உன் படிப்பை வச்சு பெரிய பில்டப் பண்ணிகிட்டு இருப்பேன். உன் பணத்தை வச்சு பில்டப் பண்ணிகிட்டு இருப்பேன். உன் திறமை, உன் அறிவு, உன் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள், இதை வச்செல்லாம் பில்டப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுப்பா. ஒரு மனுஷன் பெருமை பாராட்டிடக்கூடாது. எவனாவது ஒருத்தர் இந்த பூமியில் பெருமை பாராட்டுறான்னா அவனை அடித்து நொறுக்கிறதுக்கு கர்த்தர் அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார்.
இழிவானவர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? சாமி முட்டு போனால் போதாது, பக்தியின் அடையாளங்களை செய்தால் போதாது, அதையும் தாண்டி இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய இருதயத்தில் இருக்கிற சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தாவீது செய்தான். இந்த பூமியில் நம்ம சாகிறதுக்குள்ளே அவர் அறியணும், அவருடைய மனசை அறியணும், அவருடைய மனசில் இருக்கிற திட்டத்தை, தீர்மானங்களை, அவருடைய ஆசைகளை, விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுகிற ஒரு சபைதான் ஆட்டுக்குட்டி அவருடைய மனைவி என்று அழைக்கப்படும். தான் விருப்பம் செய்யக்கூடாது. அப்போது எவ்வளவு படிப்பு, எவ்வளவு உயர்வு, அடுத்து முழு உலகத்தையும் ஆளக்கூடிய பாக்கியம்லாம் மோசைக்கு இருந்துச்சு. அவனை சரிப்படுத்துறதுக்காக பண்டாரப்பைய வீட்டுக்கு அனுப்பிட்டார். என்ன பண்ணார்? அவன் சாமிக்கு பூஜை பண்ணுறவையா, அவன் ஒரு பூஜாச்சாரி. ஆனால் பொம்பளை பிள்ளையாக பெற்று வச்சிருக்கேன். அவன் கும்புற சாமி என்ன செஞ்சோ தெரியலை, இவனை கொண்டு அங்கே சேர்த்துடுச்சு. அவன் பார்த்தான், ரைட்டு, ஆம்பளை போய் ஒன்று வேணும், நல்ல வாலிபம், பழுத்த பழமாக இருக்கான், அவன் வாய் திறந்து பேசினா ஞானமாக இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்கான். ஏன்னா பிறக்கும் போதே அழகுயா, அழகு, பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். கையில் எடுக்கும்போதே தலன்னு இருக்கான், செக்கச்சவேர்னு. அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் என்ன? ஜிஓ என்ன ஆர்டரு? இஸ்ரவேலிலே ஆண் பிள்ளை பிறந்தால் டெலிவரி டயத்தில் என்ன செய்யணும்? கொல்லணும். எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லா நர்ஸுக்கும் போடப்பட்ட சட்டம். சுகாதாரத்துறைக்கு அப்படி ஒரு சட்டம் போட்டாச்சு. இவங்களுக்கு நர்ஸு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிப்போச்சு. யாருக்கு? ஏகபேத் தானே, அமராவுடைய மிஸ்ஸஸ் அந்த அம்மாவுக்கு. அப்போ நர்ஸு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடுச்சு. குழந்தைய பார்த்தா செக்கச்சவேர்னு. ஆதியாகமத்திலே எழுதியிருக்கு, அடுத்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, எபிரேயரில் எழுதியிருக்கு. என்ன அழகு! அப்போஸ்தலர்களுடைய எழுதியிருக்கு. பிள்ளை அழகுள்ளதென்று கன்று அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் நாணல் பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அந்த நதிக்கு பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற நாணல்கள் விளைஞ்சு நிற்கும் பற்றிலா அங்கே ஒண்டி விட்டுட்டு வந்துட்டு. அவ்வளோ அழகையா! அடுத்து பிறந்தபோது பிச்சைக்கார பையன் மாதிரி தான் பிறந்தான். அடிமைகள் இஸ்ரவேலர்கள். இவன் பிறக்கும்போது அடிமைகள். எகிப்தியர்களுக்கு இவர்கள் அடிமைகள். ஆனால் இறைவன் எங்கே கொண்டு சேர்த்துட்டாரு? அரசனுடைய வீட்டில் கொண்டு சேர்த்துட்டார், அரண்மனையில் கொண்டு சேர்த்துட்டார். இப்போ அவன் அடிமை இல்லை. தாய் தகப்பன் சகோதரன் சகோதரியெல்லாம் அடிமை. இவன் அடிமை இல்லை. அப்படி தான் வளர்றான். செக்கச்சவேன்னு இருக்காயா, மூக்கு முடி என்ன அழகு! நம்மளும் தான் இருக்கோம். யாராவது திரும்பி பார்க்குறாங்களா? தோத்துறோம். அப்போ அழகு அது சாதாரண அழகு இல்லை. அந்த முகத்தில் தெய்வீக கடாட்சம், பரலோக அழகு. அந்த சிவப்பு நிறத்துக்கு மேலே தெய்வ கடாட்சம், பரலோக தேவ பிரசன்னம் அது மேலே இருந்ததுனால தான் பேரண்ட்ஸு அதை கொள்றதுக்கு மனது இல்லாமல் ஒளித்து வைத்தார். அப்படிப்பட்டவன் சரி, கதை உங்களுக்கு தெரியும். அங்கே கொண்டு பண்டார பூஜாரி வீட்டில் போய் நிற்கான். அதனால் அவன் பார்த்தான், பொம்பளை பிள்ளையில் வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே ஆடு மேய்க்கிறதே பொம்பளை பிள்ளையை தான் ஆடு மேய்ச்சிட்டு வரும். ஆடு மேய்க்க போன இடத்துல ஆம்பளைய அவங்க மேய்க்கிறவங்க பூரா தண்ணி இது இறச்சி வச்சுச்சுன்னா அவங்க ஆடுகளை குடிக்க வச்சுட்டு பொம்பளை பிள்ளையில் மட்டம் தட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. இதுங்க இறச்சி ஊற்றி கடைசியில் இது ஆட்டை தண்ணி காமிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். இப்படியே இவங்க பொழப்பு இருந்துச்சு, பொம்பளை பிள்ளைகளுடைய பொழப்பு. அப்போ மோசே பார்த்தான். அவன் தப்பி ஓடி அந்தவன் மீதியான் தேசத்துக்கு வந்துட்டான். வந்த இடத்துல
இப்படி மெய்ப்பெருகள் அநியாயம் செய்கிறாங்க, பொம்பளை பிள்ளைய பாதிக்கப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அந்த நல்ல ஹைட்டு வெயிட்டெல்லாம் ஜாம்பவான் மாதிரி இருப்பான். அவன் பெரிய அழகன் வேறு. அவன் வந்து யாரும் கிட்ட போகக்கூடாது. அந்த பொம்பளை பிள்ளைய தண்ணி காமிச்சிட்டு போன பிறகு அப்புறம் தண்ணி உன் ஆட்டுக்கு காமிச்சிக்கும். இன்னும் அதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க அப்போ கேட்குறான் அந்த பண்டார பையன். அவன் என்ன கேட்கான், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களப்பா, என்னப்பா? அது இப்படி ஒரு ஆள் எகிப்தியர் வந்தார், அவர் வந்து சத்தம் போட்டார். அதனால் நாங்கள் இறைச்ச தண்ணியை எங்கள் ஆட்டுக்கு காமிச்சு சீக்கிரம். எங்கே அந்த ஆள் எங்கே, அந்த ஆள் எங்கே? போ, ஓடு ஓடு, கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்தால் அழகு சிலை தான். இத்தனை வருஷமாக நம்ம சாமியை கும்பிட்டுக்கிட்டு சாமிக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம சாமி நம்ம கண்ணை திறந்துருக்கு. 7 புள்ளையில் ஒரு புள்ளையை கட்டி வச்சுருக்கோம். அவன் போட்டான் திட்டான். எப்படியோ திருமணமானது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், தொழில் செய்யணும். ஆடுகளை மேய்க்கும் தொழில் தரப்பட்டது. தன்னுடைய மாமனுடைய ஆடுகள். ஒன்று திருமண வாழ்க்கை, 2வது தொழில் வாழ்க்கை. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இவன் படித்த படிப்பெல்லாம் போச்சு. அந்த இடத்துக்கு வரணும். அப்போ தான் இறைவன் உங்களையும் என்னை நம்புவார். பவுல் முட்டாளுங்கிற இடத்துக்கு வந்தான். அவ்வளவு திறமையும் அவ்வளவு அறிவும் அவ்வளவு அனுபவம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொல்கிறான். அவனை ஆண்டவர் சந்திக்கிறார் மத்தியான வெயிலில். வேறு யார் ஆண்டவரே நீ துன்பப்படுத்துகிற? நசனா இயேசு நானே. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அந்த தமஸ்கு வாசலில் டெடிகேட் பண்ணாம பாருங்க, நீர் என்ன செய்ய உங்களுடைய சித்தம் என்ன? இந்த உலகத்தில் பேர் வாங்கிறது இல்லை, கின்னஸில் பேர் வாங்கிறது இல்லை, ஜனகரிப் சங்கத்தில் பேர் வாங்கிறது இல்லை, பேரும் புகழும் சம்பாதிக்கிறது இல்லை, பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அவருடைய சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கணும். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? பட்டணத்துக்குள்ளே போ, சொல்லப்படும். அங்கே போன இடத்துல ஒரு ஊழியக்காரன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி சொல்கிறான், நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். ராஜாக்களுக்கு முன்பாக இறைவன் உன்னை நிறுத்தப் போகிறார். இஸ்ரவேலருக்கு முன்பாக, யூத சமுதாயத்துக்கு முன்பாக உன்னை நிறுத்தப் போகிறேன். புறஜாதிகளுக்கு மத்தியிலே உன்னை நிறுத்தப் போகிறார். அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி இறைவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை டெடிகேட் பண்ண பற்றிலா. அவன் படிப்பு எங்கே, அவன் ஜாதி எங்கே, அவன் பணம் எங்கே, கிட்ட நிற்க முடியுமா? இறை சித்தம் செய்யணும்னா நீ முட்டாள மாறணும். 40 வருஷம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்த மோசையை 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வேலையில் போட்டு அவன் மைண்டை கிளியர் பண்ணிட்டேன். சதனாசன் பைபிள் காலேஜில் படித்தாங்க பெங்களூரில். ஒரு 2 பேர் எங்கள் ஐயாட்ட போயிருக்காங்க, சாதையாட்ட ஜெபம் பண்ணுறேன். அதில் ஒரு ஆள் தலையில் கை வச்சிருக்கேன், சோதர சோதர சோதர. ஏ தம்பி, உனக்கு உன் தலைக்குள்ளே இருக்குத்தியா அந்த அறிவு, அந்த அறிவையெல்லாம் நீ எடுத்து கீழே வச்சு. அப்போ தான் ஆண்டோடைய கிருபை உன் மேலே தங்கியிருக்கு. அந்த அறிவு உன்ட்ட இருக்கக்கூட. சரியா சரியா. அன்னையிலேருந்து ஒரு ஜாகிர வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ உன்னை பக்தியில் வளர்க்கும். எதுக்கு நீ முதல்ல கொடுக்குறார்? இறைவனை நெருங்கணும்னா, இறைவனுடைய பிரச்சனை உன் மேலே தங்கியிருக்கணும்னா, அவருடைய அபிஷேகம் உன் மேலே தங்கியிருக்கணும்னா நீ முட்டாள மாறும். மோசே மாறினார், புதிய ஏற்பாட்டிலே பவுல் மாறினார். 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சி மேய்ச்சி டேய் 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 அப்படின்னு தள்ளி 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 கடைசியில் ஆண்டவர் ஓரே பருவத்தில் முட்செடியில் இறங்குறாரு. முட்செடி எரியுது. செடி எரிஞ்சு சாம்பலாக போகும்னு பார்த்துட்டே இருக்கான், சாம்பலாகலை. அது அதிசயமாக தெரியுது. ஏன்னா 40 வருஷமாக இந்த தேசம் முழுவதும், இந்த வனாந்தரம் முழுவதும் இந்த பருவதங்களை சுற்றி சுற்றி வர்றோம். இப்படி ஒரு காட்சி நம்ம பார்த்தது இல்லையே, இது அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்ப்போன்னு வந்தேன். வந்த உடனே கர்த்தர் பேசினார்.
இறைவனுடைய குரலை கேட்டான். தாய் தகப்பனுடைய குரலை கேட்கலாம், அப்பா அம்மா குரலை, உடன் பிறந்தவர்களுடைய குரலை சத்தத்தை கேட்கலாம். பள்ளியிலே, கல்வியிலே, கல்லூரியிலே மாணவர்களுடைய சத்தம், நண்பருடைய சத்தம், ஆசிரியருடைய சத்தம் கேட்கலாம். குடும்பத்திலே உறவினர்களுடைய சத்தம் கேட்கலாம். ஆடு, மாடு, நாய், பன்னி, கழுதை, குதிரை எல்லா சத்தமும் நீ கேட்ப. ஏன்? இயற்கையின் சத்தம், அலைகளின் சத்தம் நீ கேட்பாய், காற்றின் சத்தத்தை கேட்பாய். எல்லா சத்தமும் உனக்கு கேட்டிருக்கு. உன்னை தாயின் கருவிலே உன்னை சிருஷ்டித்தவருடைய சிருஷ்டிகத்தருடைய குரலை கேட்டிருக்கிறாயா? இறைவனுடைய சத்தம் உன் காதுகளில் வந்திருக்கா? கேட்டிருக்கியா? கேட்டா. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனா இருக்கிறேன். அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. ஆபிரகாமிடத்திலே 4ஆம் தலைமுறையிலே எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிற ஜனங்களை விடுவிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அவர்களோடு செய்த உடன்படிக்கையின் காலம் வந்துவிட்டது. 4ஆம் தலைமுறை வரும் பொழுது உன் ஜனத்தை இந்த எகிப்தினுடைய கரத்திலிருந்து விடுவித்து உனக்கு வாக்கு பண்ணின தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னேன். சொன்னதை நிறைவேற்றும்படியா அந்த முச்செடியின் நடுவில் நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன்டான்னு சொன்னார். அப்பத்தாயா கடவுளுடைய குரலை கேட்டா? நீ கேட்டிருக்கியா? உன்னை தாயின் கருவில் உண்டாக்குனாரே, சிருஷ்டித்தாரே, அந்த சிருஷ்டினுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். அவருடைய வாய்ஸ் கேட்டிருக்கியா? இவன் கேட்டான், மோசே கேட்டான். 40 வருஷத்தில் எல்லாம் டெய்லி ஆகிப்போச்சு, காலி ஆகிப்போச்சு. அவன் படித்த படிப்பு, உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பயலை விட அதிகமாக படித்தவன், ரொம்ப படித்தவன், பாராட்டு பத்திரம், அவார்டு, ரிவார்டு எல்லாம் குவிஞ்சிருச்சு. இறை சேவை செய்யணும், இறைவனுக்கு தேவை. உன் படிப்பு உன்னை தடுக்கும், உன் அறிவு உன்னை தடுக்கும், உன் அழகு உன்னை தடுக்கும். ஜீரோவாக வந்துட்டான். ஹீரோ போல இருந்தவன் ஜீரோவாக மாறிட்டான். ஆடு மேய்க்கிறவனா போயிட்டான். இவ்வளோ படித்தவனுக்கு ஆடு மேய்க்கிறதாயா தொழில்? எவ்வளோ வேதனையோடு ஆரம்ப காலங்களை கழிச்சிருப்பான் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஒரு தப்பு, ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டோம். 40 ஆண்டு காலம் போச்சையா. ஹீரோவாக இருந்த உன்னை ஜீரோவாக மாற்றினாதான் இறைவன் உன்னோடு இருப்பார், உன்னை அவருடைய கரங்களில் ஏந்துவார். இதான் இறைவனை பற்றிய அறிவு. இது மாதிரி பவுல், இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் பெரிய ஆளாக இருந்தான். பணத்திலையும், ஜாதியிலையும், படிப்பிலையும் ஜனகுரிப்பு சங்கமே அவனை நம்புது. அவன் கையில் அதிகார பத்திரம், டாக்குமெண்ட் கொடுத்து விடுது. கிறிஸ்தவர்கள் எங்கே கூடி ஆராய்ச்சாலும் சரி, அடி, உத, சின்ன பண்ண பார்க்க, சிதற பண்ணு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலில் போடுறா, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே அனுமதி கொடுத்தது போல ஜனகுரிப் சங்கத்தினுடைய அனுமதி பத்திரத்தோடு வந்தான். வந்துரு தமஸ்கூரில் இருக்கிற கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது அந்த வாசலில் வச்சு கடவுள் சந்தித்தேன். அப்போ தான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான்டா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவனுடைய லைஃப் ஸ்டைல் டேர்னிங் பாயிண்ட். இறைவனுடைய சத்தம் கேட்டான். அது வரைக்கும் அவன் பக்தி உள்ளவன், பக்தியின் அடையாளங்கள் அவனுக்கு இருந்தது. நியாயப்பிரமாணம் அறிந்தவன், ஆலயத்துக்காக வைராக்கியம் உள்ளவன், அவன் கையில் இருக்கிற பைபிளுக்கு வைராக்கியம் உள்ளவன். அதான் பெருசாக சொல்லுவான், என் வயசு உள்ளவங்கிட்டலாம் கேட்டு பாருங்க அப்படிமா நீதிமன்றத்தில். நான் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இந்த யூத பாரம்பரியத்துக்காக என்ன போல வைராக்கியம் உள்ளவன் எவனும் கிடையாது. ஆனால் இப்போ டேர்ன் பண்ணிட்டாரே. தாயின் கர்ப்பத்திலே என்னை சிருஷ்டித்தவர், தாயின் கர்ப்பத்திலேயே சுவிசேஷத்திற்காக என்னை பிரித்தெடுத்துட்டார். கண்டுபிடி, தேவ சித்தம் எது? இறைவன் உன் மேலே பிரியமாக இருக்கணுமா இல்லையா? இந்த பூமியில் நீ எல்லா அறிவு, ஞானம், புத்தியோட இருந்தாலும் சாவுன்னு ஒன்று வரும். செத்தினா எங்கே போய் நிற்ப? எங்கே போய் நிற்ப? உன் ஜாதி, உன் சமுதாயம், உன் புள்ள, உன் புருஷன், உன் மனைவி அங்கே வந்து நிற்பாளா? மரணத்தோடு
முடிவடையக்கூடிய உறவுலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாவுக்கு பிறகு இந்த உறவுகள் தொடராது, இந்த ஜாதி தொடராது, ஃப்ரெண்ட்ஷிப் தொடராது. சாவுக்கு பின்னாடி, மரணத்துக்கு பின்னாடியும் தொடர்கிற ஒரே ஒரு உறவு கிறிஸ்துவோடு உள்ள உறவு, ஆவியானவரோடு உள்ள உறவு. நீ அதை முக்கியப்படுத்தாம எதை முக்கியப்படுத்துற? எதை சிந்திக்கிறா? எதை பேசுகிறா? இறைவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கவனிச்சுட்டே இருப்பார். அதனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவரை புரிந்து கொள்வோம். நாம் அவருடைய வருகை நாளிலே மர்வமாகி பறக்க வேண்டுமானால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிரும். உண்டாக்குறதுக்குன்னு ஒருத்தன் சுற்றிட்டே இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிச்சிட்டே இருக்கான். ஒரு ஆவி உங்களை சுற்றிட்டே இருக்கு, மறந்துடாதீய. ஏசுனார் தான் இருப்பார் நினச்சிக்கிட்டு இருக்காதிய. அப்படித்தான் ஆதாமியாவால் இருந்தாங்க. வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டாங்க. அதே நிலை உனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. எப்போவுமே பிசாசு எதிரி பக்கத்தில் இருக்காங்கிற உணர்வு இருக்கணும். அறிவு இருந்தால் போதாது, உணர்வு இருக்கணும். சாத்தான் எப்போ ஒன்று என்னையும் சுற்றிட்டே இருப்பான். சாகிற வரைக்கும் சுற்றுவான். நீ மறக்கலாம், மறக்காமல் போகலாம். உன் கூட இருப்பான். எப்படி வாய்ப்பு தருவ? ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் பார்த்துட்டே இருப்பான். நீ எப்போ வாய்ப்பு கொடுப்ப அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ வாய்ப்பு கொடுக்கும்போது உள்ளே வந்துடுவான். அதனால் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்கிறது தான் சபையினுடைய வேலை. பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் ஆல்டர் பிரேயர், பாஸ்டிங் பிரேயரில் இவங்க பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நீ இருக்கக்கூடாது. அந்த சபை பரலோகத்துக்கு வராது, பறக்காது, மர்வம் அடையாது, செத்தால் உயிரோட எழும்பாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உணர்வுள்ள கிறிஸ்தவங்களாக இருக்கணும். உணர்வை இழந்த கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. அபிஷேகத்தின் நிறைவுள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். அபிஷேகத்தை இழந்த கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. ஓ விருப்பம் செய்கிற விசுவாசியாக இருக்கக்கூடாது. தன்னை அழைத்தவருடைய விருப்பம் செய்கிற விசுவாசியாக நீ நானும் இருக்கணும். அந்த இடத்துக்கு ஒன்றை ஒப்புக் கொடுக்க முடியுமானால் கர்த்தர் உன்னை உருவாக்க முடியும், உன்னை வழி நடத்த முடியும், உன்னோடு தொடர்ந்து பேச முடியும். இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் பேசியிருப்பாரு, அதோடு ஸ்டாப் பண்ணிடுவார். ஒரே வீட்டில் இருப்பாங்க சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது ஆட்டுக்குட்டியோட மனைவி. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒரு கட்டில் படுத்திருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்திருப்பாங்க, நடுவில் சாத்தான் படுத்திருப்பாங்க. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார். ஆக உடல் மட்டுமல்ல ஒட்டுவது, மனமும் ஒட்ட வேண்டும். கணவனும் மனைவியும் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் செத்தா பரலோகத்துக்கு ரெண்டு பேரும் சேர்த்து போக முடியும். உங்களோடு கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறவர்கள் ஆனபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதாக ஃபேமிலி. சிலர் உடலில் மட்டும் ஒட்டுவாங்க, உள்ளத்தில் ஒட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கருத்து, அவங்களுக்கு ஒரு கருத்து. போவ பரலோகம். ஏமாந்துடாத, சாசு உன்னை கொண்டு போயிடுவான். அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், நீ சரியாக இருக்கிற சரியாக இருக்கிறேன்னு. நீ உன் மனசாட்சி தொட்டு பாரு. அவருடைய மனமும் நம்முடைய மனமும் ஒன்றா இருக்கான்னு பாரு. மனதில் ஒன்றாக்கப்படணும். அதான் ஒரு மனம். ஒரு மனம் இல்லாத இடத்துல பரிசுத்தானே தங்க மாட்ட. ஆகவே பவுலா இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், அவங்க ஹீரோவாக தான் இருந்தாங்க சமுதாய மக்கள் மத்தியில், அவங்களுடைய நண்பர்கள் மத்தியில்.
எல்லா மனுஷனுடைய பார்வையிலையும் 2 பேருமே ஹீரோ. புதிய ஏற்பாட்டு ஹீரோ அவன், பழைய ஏற்பாட்டு ஹீரோ மோசே. 2 பேரும் ஜீரோவா என்னைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பதான் கர்த்தர் அவங்களை தேர்ந்தெடுத்தார். அவங்களுக்கு ஞானமாக மாறினார், நீதியாய் மாறினார், மீட்பாய் மாறினார். எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். வல்லவர்கள் அநேகர் இல்லை, நல்லவர்களும் அநேகர் இல்லை. இல்லாதவர்களாக கூடி சேர்க்கிறார். இதுதான் இவருடைய செலெக்ஷன், பரலோக செலெக்ஷன். அப்படிதான் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறார். சமுதாயம், உலகம் யாரை இழிவாக பார்க்குதோ அவங்களையெல்லாம் கூட்டி சேர்க்கிறார். யாரெல்லாம் பைத்தியம்னு உலகம் சொல்லுதோ அவங்களெல்லாம் தன் பக்கம் எடுக்கிறார். ஜாம்பவன், திரகாத்திரம் உள்ளவன், அழகுள்ளவன் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மத்தியில் ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இழிவானவர்கள், பலவீனமானவர்கள், பைத்தியமானவர்கள், இவர்களெல்லாம் சேர்த்து தன்னுடைய வேலைக்கு பரலோகம் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கு. அதனால தெய்வம் யாரை அழைக்கிறார், யாரை தெரிந்து கொள்கிறார், இந்த அறிவு திருச்சபை மக்களுக்கு இருக்கணும், திருச்சபை தலைவர்களுக்கு இருக்கணும். தாவீதை பற்றிய சாட்சி நமக்கு சொந்தமாகணும். சவுலை தள்ளி இவனை ஏற்படுத்துகிறார். காரணம், சவுலுக்கு தான் ராஜாவாக இருந்தால் போதும், நாட்டை ஆண்டா போதும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு செலக்ட் பண்ணி தனக்கு சேர்த்தா போதும். தாவீதை பற்றி சொல்கிறார், அவனை தள்ளிட்டு இவனை ஏற்படுத்துறதுக்கு சொல்கிறார், அவன் என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்வான். இந்த சாட்சி இந்த இடத்துல கூடி வந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகணும், எனக்கு சொந்தமாகணும். எவனுக்கு சொந்தமாகதோ இல்லையோ எனக்கு சொந்தமாகணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு உண்டாகும். யார் இருக்கா அப்படி? அப்படி எவுகு இருக்கா? எவுகளும் இருக்கா, இருக்காமல் போகிறான். எவனும் இருக்கான், இல்லாமல் போகிறான். எவனும் இருக்கா, இல்லாமல் போகிறான். நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணுமா வேண்டாமா? சாவுன்னு ஒன்று வருமா வராதா? வந்தால் அவர் மூஞ்சியில் முழிக்கணுமா இல்லையா? நாம் நம்பி இருக்கிற இந்த உலகம் வருமா? உறவுகள் வருமா? நண்பர்கள் வருமா? ஜாதி சமுதாயம் வருமா? அதையெல்லாம் இந்த பூமியில் இருக்கும்போதே நீ ஒதுக்கி தள்ளிட்டு நீ ஜீரோவாக வந்துடணும். வந்தினா தான் கர்த்தர் உனக்குள்ளே ஹீரோவாக உட்காருவார். அவர் உட்காந்துட்டாருன்னா அவர் கையில் எடுத்துருவார். போகிற இடம், வார இடம் எல்லாத்துலேயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும், தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும், தேவனுடைய கிருபை அந்த எல்லை எங்கு இறங்கி கொண்டிருக்கும். ஒரு ஜீவன் உண்டாகும்யா. சும்மா செத்த ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு உயிருள்ள ஊழியத்தை செய்யும்படி உயிருள்ளவர் நமக்குள்ளே வந்து விடுவார். மரித்தே ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருடப்பட்டின கர்த்தருடைய கிருபை உனக்குள்ள வந்துடும், ஜீவன் உனக்குள்ள வந்துடும், அபிஷேகம் உனக்குள்ள வந்துடும், தேவ சத்தம் உன்னிலிருந்து வெளிப்படும். வரணியா காலமெல்லாம் வீணா பூச்சியா. இனி பழைய வாழ்க்கைக்கு தொடராத. பழைய வாழ்க்கைக்கு தொடரலாம் தான் வந்தான் பவுலு. கர்த்தர் சந்திச்சிட்டாரு. சந்திச்ச உடனே சொல்லிட்டான், நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கு. ஸ்கவுட்டு, என்சிசி, போலீஸு, இராணுவம் இதில் போகும்போது அப்படி செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடுவான். ரைட்டா left right left right left turn left right left right bow turn அப்படிமா. அப்படியே தெற்க பார்த்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வடக்க பார்த்துவான். அதாயா இறை சித்தம் செய்கிறவனுக்கு தகுதி. நீ தெய்வ சித்தம் செய்ய விரும்புறியா? இறைவனை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழணும்னு விரும்புறியா? இந்த ராத்திரி வேளையிலே டெடிகேட் பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆக்பர் பண்ணுவார், உன்னை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவார். பழையபடியே வண்டியை உருட்டணும்னா விட்டுருவாரு. அபவுட் டைம் மாதிரி திருப்பிட்டார்ல பவுல. சவுலா வந்தவன் பவுலா திரும்பினான்ல. கிருபை இறங்குமியா.
வாழ்க்கையில் டேர்ன் பண்ணணும். பழைய அறிவில், பழைய திறமையில், பழைய அனுபவத்தில் ஓடலான்னு நினச்சின்னா உன் பொறுப்பு தான். உடனே அர்ப்பணிச்சான் பாரு, நான் என்ன செய்ய. அவன் என்னென்ன கனவோடு வந்திருப்பான், என்னென்ன லட்சியத்தோடு வந்திருப்பான், எதையெல்லாம் லெக்காக்கி வச்சுட்டு ஓடிட்டு இருந்திருப்பான் அத்தனை ஆண்டுகள். எல்லாத்தையும் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுட்டார்ல, அதுவும் அபோர்டன் ஆகிட்டார்ல. இந்த இடத்துக்கு வரணும் திருச்சபை நடத்தும் தலைவர்கள் இந்த இடத்துக்கு டெடிகேட் பண்ணணும். அப்போதான் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அப்போது ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். இல்லாதவர்கள் பக்கம்தான் அவர் இருப்பார். அப்போ நமக்கு கொஞ்சம் நஞ்சம் எதுவும் இருந்தாலும் ஆண்டவரை எது இருந்து என்ன செய்ய, நீர் இருந்தால் தான் சாமி அப்படின்னு நீ சொல்லுவியா? வாயை திறந்து சொல்லுவியா? சொன்னா கர்த்தர் உன்னோட இருப்பார். இல்லைன்னா கஷ்டம். எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு ஜாதி இருக்குது, எனக்கு சமுதாயம் இருக்குது, நாசமாக போயிடுவேன். நல்லா இருக்கிறதுக்கு தான் ஒன்று கொண்டாந்துருக்காரு. இன்றைக்கி நீ டேர்ன் அவுட் ஆகணும். உன் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் ஆகணும். பழைய பாதையில் நீ போகக்கூடாது. திரும்பிடு. பவுல் திரும்பிட்டான். அதனால் கர்த்தருடைய சித்தம் செய்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அன்னைக்கு துவக்கினது தமஸ்கு வாசல்ல துவக்கின அந்த விசுவாசம் சாகிற வரைக்கும் இருந்துச்சியா? விசுவாசத்தை காத்து கொண்டே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அதனால நான் ஹீரோவா இருக்கேன்னு நினைக்காத. சாகிற வரைக்கும் ஜீரோவாகவே வாழ்ந்தவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அது தெரியுமா உனக்கு? இந்த சபையினுடைய தலைவர், தலநாயகன், கதாநாயகன் இயேசு கிறிஸ்து சாகிற வரைக்கும். பிலிப்பியர் 2:9 அவர் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சரி, அதில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் தம்மை தாமே தாழ்த்தன். சாகிற வரைக்கும் தாழ்த்தனியா? சாகிற வரைக்கும் கீழ்படியா? நீ யாரு கீழ்படுற? அதானே ஏசுனார் போன பாதை. நீ போறியா அந்த பாதையில்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. எல்லாரும் ஹீரோ தான் வருமா? இது திரைப்படம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை. இந்த மெகா தொடர், மெகா சீரியல் போடுறாங்கல்ல, இது ட்ராமா இல்லை. வால்மீகி முனிவரும் வியாச முனிவரும் எழுதின மகாபாரதமும் ராமாயணமும் அல்ல, இது சத்தியம். சத்தியம். இது வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற சத்தியம். உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி மாற்றி அமைக்கிற சத்தியம். இது இயேசுநாதரோடு சேர்க்கிற சத்தியம், பரலோகத்தோடு சேர்க்கிற சத்தியம், தேவசித்தம் செய்யும்படியாய் உன்னை வழி நடத்துகிற சத்தியம். இதை எல்லா பயிலும் பேச மாட்டான், பேச முடியாது. அதுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும், ஒரு கிருபை இருக்கணும். அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பேச முடியும். எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. வேற எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அவர் பரலோகத்தில் பிதாவுக்கு சமமானவர். பரலோகத்தில் அவர் பிதா எப்படி ஹீரோவோ அது மாதிரி இவர் ஹீரோ. பரிசுத்தாவியர் எப்படி ஹீரோவோ இவரும் அப்படி ஹீரோ. ஹீரோவாக இருந்தால் போதாது, மக்களை ரட்சிக்கிற வேலையில் வரணும்னா, மக்களை விடுவிக்கிற ஊழியத்தை செய்ய விரும்பினார், ஹீரோவா நீ இரு உலகத்தில். ஆனால் ஹீரோவாக இருக்கிற நீ கர்த்தருடைய கைக்கு வரணும்னா ஜீரோவாக மாறணும். நம்ம தலைவர், திருச்சபை தலைவர், மகாபிரதான ஆசாரியர், மகாபிரதான அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர்,
அவர் பரலோகத்தில் தூதர்களுக்கு மத்தியில் கோடி கோடி தூதர்களுக்கு மத்தியில் ஹீரோவாக இருந்தாரியா? மனுஷனை ரட்சிக்கிற வேலைக்காக தன்னை அர்ப்பணிச்சார் பத்திலா. அதனால் அவர் ஜீரோவாக தன்னை மாற்ற வேண்டிய அவசியம் வந்தது. மோசே மாற்றப்பட்டான், ஹீரோவாக இருந்தவன் ஜீரோவாக மாற்றப்பட்டான். பவுல் ஹீரோவாக இருந்தவன் ஜீரோவாக மாற்றப்பட்டான். இவங்க ரெண்டு பேருக்குமே தலைவராக இருக்கிறவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் ஹீரோவாக தான் பரலோகத்தில் தூதல் மத்தியில் இருந்தார், பிதாவுக்கு பரிசுத்தாவிக்கு மத்தியில். அவரும் மனுஷனை ரட்சிக்கிற வேலைக்காக ஜீரோவாக தன்னை மாற்றிக்கொண்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார், அதாவது சிலுவையில் மறிக்கும் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே. ஹீரோவாக இருந்தால் நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாதியா? நீ நானும் பரலோக பாக்கி அடைஞ்சிருக்க முடியாது. அப்போ ஒரு சிலரை ஆகிலும் பரலோகத்துக்கு நேர நீ நானும் வழி நடத்த வேண்டும். அது இறைவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் அவரே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவதும் தேவனுடைய சித்தம். அந்த வேலையை செய்கிறதுக்கு நீ வேணும்ல. ஹீரோவாக இருந்தேன்னா எப்படி? ஜாதியில் உயர்ந்த இடத்துல இருந்துட்டீங்கன்னா ஹீரோ தான், படிப்பில் உயர்ந்த இடத்துல இருந்துட்டீங்கன்னா ஹீரோ தான், அறிவிலையும் அனுபவத்திலையும் உயர்ந்த இடத்துலையும் இருந்துட்டீன்னா நீ ஹீரோ தான். உன் ஜாதி சமுதாயத்தின் மத்தியில் உயர்ந்த இடத்துல இருந்துட்டீன்னா நீ ஹீரோ தான். நீ ஜீரோ ஆனால் தானே முடியும். அர்ப்பணிப்பியா? இருக்கிறதுக்கு மேலே சேர்த்து வைக்கிறது இந்த லோத்துக்கு கொண்டாட்டி மாதிரி. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் மிஸ்ஸஸ் லோத்துக்கு அது பிடிக்காது, அந்த மெசேஜை பிடிக்காது, அந்த செய்தியை பிடிக்காது. ஏன்னா சாத்தானுக்கு பிறந்தவர், அவளையும் சேர்த்துக்கிட்டே இருக்க, வாங்கிக்கிட்டே இருக்க. இருக்கிற இடமே சபிக்கப்பட்ட ஊர் சோதம் பட்டனா. இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்ட உலகம். இந்த உலக சொத்துக்களை சேர்க்காத. உங்கள் பொக்கிஷங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? நீ சேர்த்திருக்கியா? சும்மா இயேசுனாருக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படி கையை தட்டிட்டு போகிறது. யாருக்கு வேணும் அந்த கைதட்டு? யார் கேட்டால் வந்த ஆராதனையை? தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு கையை தட்டு, தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணு, தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பிராபசி சொல்லு, தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்லு, தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு கர்த்தருக்காக என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாரு அதையெல்லாம் செய்யும். தேவ சித்தத்துக்குள்ளே வராமல் நீ பாட்டு பண்ணால் ஏற்றுக்குருவார? நீ ஜெபம் பண்ணால் ஏற்றுக்குருவார? தேவ சித்தம்னா என்னென்ன அறிஞ்சியா? ஃபஸ்ட்டு தேவ சித்த வில் ஆஃப் காடுங்கிறது ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி காமிச்சவர். அவருக்கு பின்னாடி 12 அப்போஸ்டல்ஸ், அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஏன்னா இயேசுநாதர் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் தேவ சித்தம். இந்த பூமியிலே தேவ சித்தம் இறை சித்தம் செய்தவர் இயேசு மட்டுமே. அவரை ஃபாலோ பண்ணவங்க அப்போஸ்தலர்கள். பின்னாடி வந்தான் பவுல், அவனும் ஃபாலோ பண்ணான், இறை சித்தம் செய்தார்கள். அதனால் சாவுன்னு ஒன்று வரும்போது சந்தோஷமாக போனாங்க பரலோகத்துக்கு. உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டாருன்னாங்க. பிடிச்சி ஜெயிலில் போடும்போது அங்கே கண்டன பெருமையாக நடத்தினாங்க. இவங்கள்ட்ட பரிசுத்தாவி கிடையாது. பரலோகத்தின் தேவன் பரிசுத்தாவியானவர் இருந்தால் இந்த பூமியில் எந்த மனுஷனும் இருக்கிறான் இல்லாமல் போகிறான், கவலையே இருக்காது. யாரெல்லாம் பிடிச்சாங்களே முதலாம் நூற்றாண்டில் பிடிச்சவனை பூரா அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லை, ஜெயிலில் கொண்டு போட்டானுங்க. ஜெயிலில் கொண்டு போய் போட்டது மட்டும் இல்லை, யோவானுடைய சகோதரன் யாக்கோவுடைய தலையை வெட்டிட்டான். அதுக்காக ஏதாவது சட்ட பாதுகாப்பு தெரிஞ்சாங்களா? சொல்லுங்கள். கண்டன பேரணி நடத்தினாங்களா? ஏன்? அவங்களோட பரிசுத்தாவியில் இருந்ததுனால அது தேவையில்லை. இவங்களோட அது இல்லை, ஆகவே இது தேவை. எம்எல்ஏ தேவை, எம்பி தேவை, எஸ்பி தேவை, போலீஸுக்கார உதவி தேவை, நண்பர்கள் உதவி தேவை, ஜாதிக்கார உதவி தேவை, சமுதாயக்கார உதவி தேவை. காரணம், பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த திரியேகத்துவத்தில் ஏகத்துவமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
முதலாம் நூற்றாண்டில் இருந்தவனுக்கு அவர் இருந்ததுனால அவங்க மரணத்தை கண்டு பயப்படலை. மரித்தாலும் கர்த்தரோடு, மரிக்காமல் இங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக என்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தவர்கள் முதலாம் நூற்றாண்டு திருச்சபை. சட்ட பாதுகாப்பை தேடிட்டு இருந்தேன், பரிசுத்த ஆவியத்தாய தேடினாங்க. அந்த ஆவியின் நிறைவுக்காக காத்திருந்தார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 32 33. இரியா இதில் இருந்து 24 இருந்து 23 வாசி, அப்போ தான் எல்லாருக்கும் விளக்கு. போதும். அப்போது கவர்னரு எதிராக இருக்கான், கவர்மெண்ட் எதிராக இருக்கு, சொந்தக்காரன் பந்தக்காரன் ஜாதிக்காரெல்லாம் எதிரியாக இருக்கான். ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்ய விட மாட்டேங்கிறான், ஒரு நற்செய்தியை சொல்ல விட மாட்டேங்கிறான், மதம் மாத்திரம் சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆராதிக்கிற இடத்துல வந்து அடித்து நொறுக்கி சிதற பண்ணுறேன். அப்போ என்ன செய்தாங்க? கூடி ஜெபம் பண்ணினாங்க மட்டும் இல்லை, எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதனால் உங்களுக்கு தைரியம் வந்துச்சு. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், பரலோகம் நம்முடைய சைடு இருக்கு. அந்த தைரியத்தில் முழு தைரியத்தோடு நற்செய்தியை தொடர்ந்து பரப்பினார்கள். பேசக்கூடாதுன்னு சொன்னாலும், மதம் மாத்திரம் சொல்லி அரெஸ்ட் பண்ணாலும், அடித்தாலும், உள்ளே போட்டுக்கிட்டு மிதித்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு பொறுத்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியோட பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்கள். பரலோக பலன் இல்லையா, மாமிச பலன் இல்லை, எம்எல்ஏ எம்பியினுடைய பலன் இல்லை, போலீஸ்காரங்களுடைய பலன் இல்லை, பரலோக பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப சுவிசேஷம் சொல்ல பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஜெபிக்க பலன் உண்டு, திரும்ப திரும்ப ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு பலன் உண்டு, தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு பலன் உண்டு, பரலோகத்தை பற்றி பேசுவதற்கு பலன் உண்டு. அந்த இடத்துக்கு வரணும்ல, வரணுமா வேண்டாமா? ஹீரோவாக தான் இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியக்காரன் போகிறேன். அப்புறம் எப்படி ஏசுனார் பாதையில் நடப்பேன்? எப்படி நடப்பேன்? ஜீரோவாக மாறணும்யா. ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் இருக்குது. இல்லாதவர்கள்ங்கிற இடத்துக்கு வரணும், பைத்தியமானவர்கள் என்ற இடத்துக்கு வரணும், பலவீனமானவர்கள் என்ற இடத்துக்கு வரணும், இழிவானவர்கள் என்ற இடத்துக்கு வரணும், அற்பமானவர்கள் என்ற இடத்துக்கு வரணும். வந்தால் கர்த்தர் அவங்க பட்சத்தில் நிற்பார், அதுக்கு எதிராக உள்ளவங்க பட்சத்தில் இருக்க மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். பரலோகம் உங்கள் பட்சத்தில் என் பக்கத்தில் நிற்கணும்னா இந்த சீட்டுக்கு வரணும். அதனால தான் மோசே அந்த இடத்துக்கு வந்தான். 40 வருஷமாக படித்த படிப்பெல்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு.
40 வருஷம் படிப்பும் வளர்ப்பும் சேர்த்து ஒரு 40 வருஷம். மீதியான தேசத்தில் தொழிலும் குடும்ப வாழ்க்கையும் ஒரு 40 வருஷம். 80வது வயசில் முட்செடியில் தேவன் சந்திக்கிறார். எத்தனை வயசு? 80 வயசு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? உங்களை ஆண்டவர் சந்திச்சாரா? சந்திக்காமலா இருப்பார்? இப்படியா போய் சொல்கிறது? சந்தித்தார்னு சொல்லணும். நிச்சயம் இல்லாதவனாக ஓடே, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம பண்ணே, என் தெய்வம் என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அதான் ரட்சிப்பு. அதான் என்னது? அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த ஆவியில் நம்ம நிரப்பி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாத பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீ போயிடக்கூடாது. பக்தியின் அடையாளங்களை வச்சுட்டு பரலோகம் போயிடலான்னு நினச்சிடாத. நாசமாக போயிடுவேன். பரலோகம் வர முடியாது. அப்படி தான் கேத்தலிக் ஃபுல்லாக நம்புது, சிஎஸ்ஐ பூரா நம்புது. ஞானஸ்தானம் எடுத்து பெந்த கோசுக்குள்ளே வந்தவங்க பூரா அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கான். மறுபிறப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, பாவ அறிக்கை இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்து பெந்த கோசுக்குள்ளே வந்திருக்கான். இப்படிப்பட்டவங்க செத்தாங்கன்னா பாதாளம் தான். மனம் திரும்பி செத்தான்னா பரலோகம். மறுபடி பிறந்த கிறிஸ்தவனை மாறி செத்தான்னா பரலோகம். பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று செத்தான்னா பரலோகம். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சு உள்ளே வந்து பெந்தகோஸ்துக்குள்ளே இருப்பான்னா செத்தான்னா நரகம். அதனால் ஹீரோவாக இருந்த மோசே முட்செடியின் வாசகத்தில் ஆண்டவர் பேசும்போது அவனுக்கு வயசு 80. ஆண்டவர் சொல்கிறாரு, டே வா, அடிமைப்பட்டு கிடக்கிற உன் ஜனத்தை மீட்கும் காலம் வந்துருச்சு, நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா. ஆண்டவரே, நான் திக்குவாயி எப்படி உன்னை பேச விட்டா, எந்த போட்டியில் உன்னை நிப்பாட்டினாலும், எத்தனை பேர் உனக்கு போட்டியாக இருந்தாலும் எல்லாரையும் வின் பண்ணுவியடா. ஒரு காலத்தில் அவார்டு ரிவார்டு வாங்கினோம்ல, இப்போ ஏன்டா இப்படி சொல்கிற? நான் திக்குவாயம் மந்தனாவு. ஆடுகளுக்கு பின்ன போய் பேச்சு திறமை கூட போயிடுச்சு. 40 ஆண்டுகளில் வாங்கின அவார்டு ரிவார்டெலாம் போச்சு. ஹீரோவாக இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது ஜீரோவாக நிற்கிறான். வேறு யாரையாச்சும் அனுப்புங்க சாமி, என்னை அனுப்பாதியே. ஏண்டா, நான் திக்குவாயும் மந்த நாவும் ஆகி போச்சு. இந்த 40 வருஷத்தில் வாழ்க்கையே மாறி போச்சியா. ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தவையா, ஓஹோன்னு இருந்தவன், இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டான். எதுக்காக கர்த்தர் அனுமதித்தார்? ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப்பில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக, லட்சோபலட்சக்கணக்கான மீட்பனாய் நிறுத்துவதற்காக, லட்சோபலட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக, இரட்சகனாய் நிறுத்துவதற்காக. சும்மா சாதாரணமாக ஹீரோவாக இருந்தவனை ஜீரோ ஆக்குறது காரணத்தோடு தான். நீ இருந்த நிலையிலிருந்து கீழே இறங்கியிருக்கேன்னு நினைக்காத. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, அதில் தேவ திட்டம் இருக்கு, அதில் தேவனுடைய சித்தம் இருக்கு. சாதாரணமாக நினைக்காத. பேக்ரவுண்டில் கர்த்தர் இருக்காரு, புரிஞ்சுக்கோ. பண்டார போய் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்காத. பூஜாரி போய் வீட்டில் மாட்டிக்கிட்டோமே நினைக்காத. அர்த்தம் இருக்கு. இது பின்னாடி தெரியும், வரும் நாட்களிலே தெரியும், வரும் காலங்களிலே பரலோகம் அதை விளங்க பண்ணும். காலம் நிறைவேறும் பொழுது விளங்கும் அந்த நியமம். திக்குன்னு வாய் மந்தனா உள்ளவன் சாமி. நீ ராஜாக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினா நான் பேச முடியுமா? படித்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மத்தியில் கொண்டு போய் நிறுத்தினா என்னால் பேச முடியுமா? நான் அதெல்லாம் இழந்துட்டேனே. இந்த 40 வருஷத்தில் எல்லாம் போச்சு சாமி. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இப்போ இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, டே, வாயை உண்டாக்குனது நான் தான்டா. தாயின் கர்ப்பத்தில் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எலும்புகள், நரம்புகள், திசுக்கள், இரத்த நாளங்கள், சதை, தோல், கண், காது, மூக்கு, குடல், கிட்னி, ஈரல், கல்லீரல், இருதயம்,
பிரெயின் எல்லாத்தையும் உண்டாக்குறது யாரா? யாரு? அதிலே ஒன்று பழுதானால், அதிலே ஒரு அவயவம் பாதிக்கப்பட்டிருக்குமானால் சரிப்படுத்துறவர் நான் தாண்டா. சரியா சரிப்படுத்துவேன். டாக்டர்ஸ் கூட ஏனோ தானோ செஞ்சிருவான். நான் சரிப்படுத்துவேன். நான் உன்னை சுகமாக்குவேன். வயசாகி போச்சு. வயசாகி போச்சுன்னு நினைக்காத. ஏது நேரம் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். தேவை சித்தப்படி ஊழியம் செய்ய முடிச்சு போயிட்டாரா இல்லையா? 1 வருஷம் கூட உருப்படியா செய்யலை யோவான் சாணர். தேவ சித்தப்படி செஞ்சு போயிட்டானா இல்லையா? ஆவியான ஒரு கரத்தில் எடுத்து செய்யணும்டா. நீ 50 வருஷம் ஊழியம் செய்கிறத விட அவர் 5 நாளில் உனக்கு ஊழியத்தில் பயன்படுத்துறாரு. போதும் சொல்லு. நீங்கள் பயன்படுத்தினா போதும் ஆண்டவர். உங்கள் ஆவியானவர் எடுத்து உபயோகப்படுத்தினா போதும் சுவாமி. நாட்கள் அல்ல, நீர் பயன்படுத்தணும், நீர் உபயோகப்படுத்தணும். அது போதும் சொல்லுங்க. வயசாகி போச்சு. அவருக்கு தெரியாது. 40 வயசில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதானே உன்னை அனுமதிச்சார். அடுத்த 40 வயசில் உன்னை எப்படி நடத்தணும்னு திட்டமிட்டு செய்கிறாரு. மோசேனுடைய வயது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 1 படிப்பும் வளர்ப்பும், 2வது திருமணமும் தொழிலும், 3வது 80 வயசு முடியுது, கர்த்தர் வந்துட்டார், கூப்பிடுறாரு, வா, இல்லை வேற யாரையும் அனுப்பு, வேற யாரையும் அனுப்பு. ஏன்? என் சரீர பலவீனம், திக்குவாயி மந்தனாவு. அது மாத்திரம் இல்லை, வயசு 80. 80 இருந்தால் என்னடா, 100 இருந்தால் என்னடா? சரீரம் செத்து போனதை என்னாது இருந்தான் ஆபிரகாம். உன்னுடைய தகப்பேன், உன் பாட்டேன், உன் பூட்டேன் ஆபிரகாம். அவனை அழைக்கும் போது அவன் சரீரம் செத்து போனது. வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்கு. நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று இறைவன் சொன்ன வாக்குத்தத்தம் உயிருள்ளதா இருக்கு. ஆனா இவன் சரீரம் செத்து போச்சு. மிஸ்ஸஸ் சாரான், அவளுடைய கர்ப்பப்பை செத்து போச்சு. உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டான், இனி குழந்தை பிறக்காது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டான், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான், பிறக்காது, வயசாகி போச்சு, இனி அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி தான் சொல்லுவான், டாக்டர் சொல்லுவான், உலகம் சொல்லு, உறவுகள் சொல்லு, நட்புகள் சொல்லு. ஆனால் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், சரீரம் செத்து போனதை எண்ணாதே, சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதே. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது, என்னுடைய அழைப்பு உயிர் உள்ளது, என் தரித்திரம் உயிர் உள்ளது. அது நிச்சயமா நிறைவேறு. தாமதமானாலும் வெயிட் பண்ணு, காத்துரு, நான் நிறைவேற்றுவேன். உன் பாட்டேன், உன் மூட்டையா ஆபிரகாமுக்கே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கனடா. நிறைவேற்றினதுனால தானே நீனே பறந்து இங்கேருந்து நிற்க. நீ ஆபிரகாம் சந்ததி தானே, ஈசாக்கின் சந்ததி தானே, யாக்கோபு பெற்றெடுத்த 12 பிள்ளைகளில் ஒரு சந்ததி தானே, நீ லேவி கோத்திரம் தானே. எனக்கு தெரியாதா உனக்கு வயசாகி போச்சுன்னு? உன் சரீரம் பலவீனம் ஆயிடுச்சுன்னு தெரியாதா? உன் சரீரம் செத்து போச்சு தெரியாதா? உலகம் பூரா சொன்னாலும், டாக்டரே சொன்னாலும் இது முடியாது, இதுக்கு செய்ய முடியாது, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவருடைய வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்கு, அவருடைய அழைப்பு உயிரோடு இருக்கு, அவர் கொடுத்த அபிஷேகம் உயிருள்ள அபிஷேகம், அது மாறாது. செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது அபிஷேகம். ஐயா, அழைத்தவருடைய வேலையாது. உன்னால என்னால முடியாது. ஆனா அழைத்தவர் இது எதை நிறைவேற்ற முடிய அழைச்சார், எதுக்காக அபிஷேகம் பண்ணாரு, அது நிச்சயமா நடக்கும். நீ செத்தே போனாலும் லாசருவை எழுப்புன மாதிரி எழுப்பி செய்ய வச்சுட்டு தான் மறுபடியும் உன்னை சாவுக்கு கொடுப்பார். நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பாய். உன் பலவீனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆவியினால் பலப்படுத்தப்படுவாய். நீ அழைக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை கர்த்தர் ரூபகாரப்படுத்துவார். மாற்றமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 18:9 லூக்கா சுவிசேஷத்தில் வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து
அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, இப்போ 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். அவன் பரிசேன்னா பரிசுத்தவான்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறீங்க. அவன் என்ன செய்கிறான்? உள்ளே போய் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லுவானே, இந்த ஆயக்காரனை போல நான் பரிகாரம் இல்லை, நான் அநியாயக்காரன் இல்லை, நான் உபச்சாரக்காரன் இல்லை, அதனால உமக்கு சோத்துறாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து 2 தடவை நினச்சினேன் உபவாசிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் தசமபாகம் செலுத்துறேன்னு தனக்குள்ளே என்ன செஞ்சானா? அதான் உள்ளேயே ஜெபிக்கிறேன். அவன் ஒரு தேவனுடைய பார்வையில் நீதிமான். அவன் தான் பரிசேயன். எல்லாருக்கும் தெரியும், பரிசேயன் சொன்னாலே இருக்கிற யூத வம்சத்தின் மத்தியில் இவங்கெல்லாம் பரிசுத்தவாங்க. சுருக்கமாக சொன்னால் சன்மார்க்கன். துன்மார்க்கன் இல்லை, என்ன மார்க்கன்? சன்மார்க்கன். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கான். ஆனால் உள்ளே இவன் ஜெபம் பண்ணது தப்பு கிடையாது. தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை, நல்லா கவனிங்க, இதான் கம் டு தி பாயிண்ட். தான் அண்டர்லைன் த பாயிண்ட். அற்பமாக எண்ணப்பட்டோம்னா ஆபத்து. மற்றவங்களை அற்பமாக என்ற இடத்துக்கு போயிடக்கூடாது. நீங்களும் நானும் ஆசிரிக்கப்படணும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். யாரையாயிலும் அற்பமாக நினச்சா ஆண்டவர் யாரை அற்பமாக நினைக்கிறோமோ அவங்க பக்கத்துக்கு போயிடுவார். நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார், நம்மளை புறக்கணிச்சிடுவார். ஏன்னா அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் யாரோ அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். எந்த மனுஷனும் தனக்கு முன் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிடுவோம். தேவனுடைய சபையில் இருந்தால் போதாது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. யாரையாகிலும் நாம் அற்பமாக எண்ணினால் கர்த்தர் நம்ம யாரை அற்பமாக நினைக்கிறோமோ என்றமோ அவங்க பட்சத்தில் போயிடுவார். இவன் கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய கிரியைகளின் மேலே நம்பிக்கை வச்சு, தன்னுடைய ஜெபத்தின் மேலே, தன்னுடைய தசோபாகத்தின் மேலே, தன்னுடைய ஜெபத்தின் மேலே, தன்னுடைய பரிசுத்தத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அவனை அற்பமாக நினச்சான். அதான் தப்பு. வெளியில் ஒருத்தன் நிற்கிறேன், அவனை பார்த்துட்டு சொல்லப்பட, அவனை போல அல்ல, அந்த பரிகாரர், அந்த அநியாயக்காரர், அந்த உபச்சாரக்காரர் போல அல்ல. ஆண்டவரே, நான் உம்மை சோதரிக்கிறேன். அந்த பெருமையோடு பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ யாரை அற்பமாக என்ற இந்த ராத்திரி வேலையில் உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். யாரையெல்லாம் இழிவாக நினைக்கிற, யாரையெல்லாம் அற்பமாக நினைக்கிற. உனக்கு பணம் இருக்கிறதுனால, உனக்கு படிப்பு இருக்கிறதுனால, உனக்கு அழகு இருக்கிறதுனால, உனக்கு வீடு வாசல் வசதி வாய்ப்பு சொத்து சுதந்திரம் இருக்கிறதுனால, பணம் காசு இருக்கிறதுனால இல்லாதவங்களை அற்பமாக நினைக்கிறியா? உன் கூட கர்த்தர் இருக்க மாட்டா. நீ யாரையெல்லாம் அற்பமானவர்களாக, இழிவானவர்களாக, இல்லாதவர்களாக, பைத்தியக்காரர்களாக எண்ணுகிறாயோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் போயிடுவார். அதனால் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கோ. உன் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சுக்கோ. அவருடைய மனசில் என்ன விருப்பம் இருக்கு, யார் அவர் செலக்ட் பண்ணுவார், யாரை அவர் நேசிப்பார், உன்னை என்னையுமா நேசிப்பார். நம்ம யாரையெல்லாம் அற்பமாக நினச்சிருக்கோம் அதையெல்லாம் இந்த ராத்திரி வேளையில் நினைவு கூறணும். ஆவியானவர் சுட்டி காண்பிப்பாரானால், உங்கள் மனதிலே உணர்த்துவாரானால், பிரசங்கம் கேட்டால் போதாது, உணர்வடைகிறது முக்கியம்.
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்முடைய நேசர், நம்முடைய இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வது சரியான நேரம். இந்த நேரம் பிரசங்கெட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. மனம் திரும்புகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கணும். பரிசுத்தாவினால் உணர்த்தப்பட்ட கூட்டமாக இருக்கணும். பவுலுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு பற்றியில. அவன் பரிசுத்தம் வந்தான் இயற்கையிலே, அவன் ஒரு பரிச்சையே. ஆனால் கிறிஸ்தவரில் அற்பமாயிடுவான், அடித்து நொறுக்குவான், சின்னாபனமாக்குவான், சிதறடிப்பான், சீரிப்பாய்வான். ஏன்னா அவன் யெகோவா சாட்சி, யெகோவா தான் தெய்வம், கிறிஸ்துலாம் தெய்வம் இல்லை. சத்தியத்தை சரியாக புரிஞ்சுக்கல. அவன் கரைச்சி குடித்தவன் தான், நியாயப்பிரமாணத்தை பக்தி உள்ளவன் தான், பரிசுத்தவான் தான், பரிசேயன் தான். ஆனால் அதே பைபிளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார படித்தானா? மோசையின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சங்கீத புத்தகங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேற வேண்டுமென்று நான் 3 ஆண்டுகள் உங்களோடு இருந்து சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் என்று உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு நினைப்பூட்டுகிறாரே. அப்போ நீ கரைச்சி குடித்தவன் தானே, கமாலியலின் பாதத்தில் படித்தவன் தானே, கோடீஸ்வரன் தானே, சமுதாயத்தில் உயர்ந்தவன் தானே, ஜாதியில் உயர்ந்தவன் தானே. ஏசுனாரை பற்றி ஓம் பைபிளில் தானே எழுதியிருக்கு. ஏன் நீ படிக்கல? ஏசுனாரை ஏற்றுக்கொண்டவனெல்லாம் சின்ன பிள்ளைமாக்குற, சிதறடிச்சுக்கிட்டு இருக்க. செஞ்சுட்டு நான் என் கடவுளுக்கு தான் ஊழியம் செய்கிறேன்னு வேறு சொல்லிக்கிறேன். மனம் திரும்பணுமியா? அதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த மத்தியானத்தில் மனம் திரும்பினா, பவுலே இந்த ராத்திரி வேளையில் நீ டேர்ன் பண்ணி ஆகணும். கர்த்தருடைய சித்தம் செய்கிற இடத்துல உன்னை அர்ப்பணிச்சு ஆகணும். பழைய வாழ்க்கை தொடரக்கூடாது. மனம் திரும்புகிற ஒரு நேரம் இந்த நேரம். அற்பமாக யாராவது எண்ணிருக்கியா? அவங்க பக்கத்தில் போயிடுவார் ஆண்டவர், புரிஞ்சுக்கோ. வெளியில் நின்று ஒருத்தன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான். ஆண்டவரே, அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு பாவி, என் மேலே நீங்கள் கிருபை வைங்கப்பா அப்படின்னு ஜெப வீட்டு வாதில் நின்றுக்கிட்டு கதறினா பத்தியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, டே, ஜெப வீட்டுக்குள்ளே இருக்கிற இவனை நீதிமான் ஆக்கலைனா வெளியில் ஒருத்தன் கண்ணீர் வடிச்சு நிற்கிறான் பாரு, உள்ளே போகக்கூடிய தகுதி இல்லை, தேவ பிள்ளைகளோட சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு தாழ்த்துறான் பத்தியா? அந்த தாழ்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இவன் பட்சத்தில் இல்லை, அவன் பட்சத்துக்கு போயிட்டேன். அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன்டாங்கிறேன். அவன் அல்ல, சபை ஜெப வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் இல்லைப்பா, வெளியில் நிற்கிறவன் சொல்கிறார். அதனால் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன். அதனால் அற்பமாக யாரையாவது எண்ணி இருந்தீங்கன்னா, நான் ஒழுங்காக உபவாசம் கொடுக்கேன், உபவாசம் போடுறேன், ஒழுங்காக தசமம் கொடுக்கேன், இது அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவன் அப்படிப்பட்டவ, இவன் இப்படிப்பட்டவ, அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட சிந்தனை உனக்குள்ளே இருக்கா? இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பினா கர்த்தர் உன்னோட இருப்பார். யார் அற்பமாக நினச்சிட்டு ஆண்டவரை மன்னிங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு வீட்டில் சகோதரிமார்கள் 2 பேர் இருந்தாலும் இல்லை, அந்த 29 ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். சரி, இங்கே வாங்க. இப்போ பாருங்க, பைபிள் அப்புறம் போய் வாசிச்சுக்க. இங்கே மைக்கை போட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கல, உயிரை கொடுத்து வீட்டில் போய் வாசி. இப்போ யார் ஒன்று வாசிக்க சொன்னது? குண்டக்க மண்டக்க செய்யக்கூடாது. எல்லா சகலமும் நல்லொழுக்கமாயும் எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்குன்னு பார்த்துக்க. இப்போ வாசிக்க வேண்டிய வேத வாசித்து முடிச்சிச்சுன்னா அடுத்து பிரசவம் பண்ணுறவனை தான் பார்க்கணும். அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன், குலகார பாவியாக போயிட்டேன். ஆமாம், நிறைய காரியத்தை இழக்க வேண்டியிருக்கு. அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எங்கேயும் பார்க்கல, என் மொபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மூதேவி விளங்கவே மாட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் இறை தூதர்கள், நீங்கள் திருச்சபை தலைவர்கள், திருச்சபை நடத்துகிறவர்கள், நீங்கள் இறை தூதர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறைவனுடைய செய்தியை கொண்டு போகிறவன் தான் இறை தூதன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற திருச்சபை தலைவர்கள் தான் இறை தூதர்கள், தீர்க்க தரிசிகள்.
காற்றுகளாக்குகிறவர். கர்த்தர் காற்றை போல கொண்டுட்டு போவார். உடைய அக்னியாக எடுத்து உபயோகப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டார். இப்போ லேயாள் ராகேல் 2 பேரும் ஒரு தாய் மக்கள். சொல்லுங்கள், ஒரு தாய் மக்கள், ஒரு தாயிட்ட பால் குடித்து வளர்ந்தவங்க. இப்போ 2 பேரும் வாழ்க்கப்படுறாங்க. ஒரு மனுஷனுக்கே வாழ்க்கப்பட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டு போகும்போது இவன் கொஞ்சம் ஃபேராக இருப்பாள். யார்? ராகேல், ரேச்சல். அவள் கொஞ்சம் அழகாக இருப்பாள், மூக்கு மொழியும் நல்லா இருப்பான்னு வைங்க, பரவாயில்லாமல் இருக்கிறா. இவன் அவங்க அப்போ 2 பிள்ளையிலேயே இவனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா தங்கச்சிமே, அதனால் பிள்ளைகளை அங்கே இங்கே நம்ம தூரத்தில் கொடுக்கறத விட நம்ம பக்கத்தில் கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. பக்கத்தில் கொடுப்போம். சொத்து இன்னொருத்தனுக்கு போயிடும், டவுரி இன்னொருத்தனுக்கு போயிடும். இப்படி சிந்திக்கிறாங்க. ஐயா, நீ சிந்திக்கக்கூடாது, நான் சிந்திக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இப்போ நம்ம சிந்திக்கிறோம். இவைகளெல்லாம் சிந்திக்கிற காரணம் என்ன? அந்த சிந்தை வரக்கூடாது. எப்படியோ கொடுத்துட்டான், போயிட்டாங்க. ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு போயிட்டாங்க அக்கால தங்கச்சி. இவளுக்கு கொஞ்சம் முகம் ஃபேர் இல்லை. பார்க்கும்போதே எப்படி பாப்பா, காக்கா பருவ பார்த்துருக்கல? காக்கா பார்வை பார்த்துருக்கல? காக்கா எப்படி பார்க்கணும்னு தெரியுமா? நம்ம தலைவர், நம்ம ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், காகங்களை என்னைக்காவது கவனித்து பார்த்துருக்கியா? ஷூன்னு தானே வரட்டுற. என்னைக்காவது கவனித்து பார்த்துருக்கியா? அது நிறம் சரியில்லை. அது நடக்கும்போது பார்த்துருக்கியா? தத்தி தத்தி நட ஒழுங்காக இருக்காது, நிறம் ஒழுங்காக இருக்காது. அடுத்து யாராவது தலையில் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா டப்புன்னு பறிச்சிட்டு போயிடும். திருட்டு காக்கா, களவாணி காக்கா. இதுவும் வேலைக்குள்ளே இருக்குது பற்றியில. அதான் அற்புதம். புறாவும் இருக்குது, இந்த திருட்டு காக்காயும் உள்ளே இருக்குது. அதனால் ஒரு பார்வை ஒரு மாதிரி பாப்பா. யார்? லேயாள். ராகேல் பார்வை நல்லா இருக்கும். என்ன பார்வை? இந்த பார்வை. ஒரு 1000 பார்வையில் இந்த பார்வையை நான் அறிவேன் பாவர்த்தேன். பார்வையாது உன் கண்களில் ஒன்றினாலே என்னை கவர்ந்து கொண்டாய், உன் கண்களை என்னை விட்டு அகற்று என்று சொல்கிறார் ஆத்துமநேசர் சூலமித்தியை பார்த்து. இறைவன் மேலே வைக்கிற பார்வை அப்படிப்பட்ட பார்வையாக இருக்கணும். இறைவனின் தன்பால் ஈர்க்கிற பார்வையாக இருக்கணும். அதுதான் தேவ சமூக உறவு. அவருக்காக காத்திருக்கிற நேரம். உன் பார்வையை என்னை விட்டு அகற்று, உன் கண்களில் ஒன்றினாலே என்னை கவர்ந்து கொண்டாய் சொல்லுவாரா? உன்னை பற்றி, என்னை பற்றி சொல்லணும். அவருடைய மனம் அதை வாஞ்சிக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, அவரை பார்க்கிற பார்வை, அவரையே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பார்வை. எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை சாமி, நீரே எனக்கு வேண்டும், நீர் போதும், நீர் போதும் என்று பாடினால் போதாது, பிரசங்கித்தால் போதாது. அவருடைய சமூகத்தில் நீ எவ்வளவு நேரம் காத்திருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கியோ அவ்வளவாய் அவருடைய பார்வை ஓ மேலே விழுந்துடும். இது ஆட்டுக்குட்டியாளர் மனைவிக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் மனவாட்டியாக மாற முடியும். அதனால் லேயாளுடைய பார்வை கூச்சப்பார்வை என்று எழுதியிருக்கு. என்ன பார்வை? கூச்சப்பார்வை. அதுதான் அந்த 1.5 கண்ணு டோரியா இப்படியே பாப்பா. அவள் எங்கே பார்க்குறாளோ தெரியாது. இந்த நாய்கள் எல்லாம் நம்மளை தான் பார்க்கா, நம்மளை தான் பார்க்கா. ஏன்னா ஒன்றும் பார்க்கலே, நீ நினச்சிக்கிற அப்படி. இந்த மாதிரிலாம் நினச்சி புலப்ப கட்டுறதுக்கு போயிடக்கூடாது. ஆகவே கட்டின புருஷன் நேசிக்கலை. கூட பிறந்தவள் ரேச்சல் ராகேல், அவள் நேசிக்கலை. அவளை அற்பமா என்றாங்க. கல்யாணம் கட்டின பிறகு அற்பமா என்றாங்க. கூட பிறந்தவையா அவளே அற்பமா என்றாயா? கட்டின புருஷையா அவன் அற்பமா என்றான், அற்பமா பேசுறான். உட்கார்ந்து கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறான்.
இவளை கண்டா மட்டும் ஒட்டி ஒட்டிட்டு போகிறேன். எப்படி இருக்கும் மனசு? வேதனை, எவ்வளோ வேதனை இருக்கும். எல்லாத்தையும் சகித்து கொண்டு வெளியே சொல்லாமல் ஒரு தாயின் உள்ளத்தோடு சகித்து போயிட்டு இருக்கிறத கர்த்தர் கண்டார். அந்த யாக்கோவோடு அந்த ராகேலோடு இருக்கிறத விட கர்த்தர் இவளோடு இருக்க ஆரம்பித்தார். அற்பமா நீனும் நானும் என்னம்னா நம்ம கூட கர்த்தர் இருக்க மாட்டார். யாரை என்றமோ அவங்க பட்சத்தில் கர்த்தர் போயிடுவார். இந்த ராத்திரி வேளையிலே அதை உணர்த்தும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்காயோ தெரியாது. ஆனால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக உன் வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை வேறு பிரிக்க விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ யாரை அற்பமா என்றியோ அவங்கள கர்த்தர் தேர்ந்தெடுத்துருவாரு. ஆகவே ஆண்டவரே, நான் நினச்சது தப்பு, பேசுனது தப்பு, எழுதுனது தப்பு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரேன்னு இந்த ராத்திரி வேளையில் ஒரு பாதத்தில் விழுந்துட்டோம்னா கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். அவர் யார் பட்சத்தில் போவார்? நம்முடைய பட்சத்தில் இருப்பார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாரே, மனுஷ சாயல் எடுத்தாரே, மனுஷ ரூபமாய் காணப்பட்டாரே. மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினாரே. அந்த இடத்துக்கு அவருடைய சபை வரணுமா இல்லையா? அதான அவருடைய மனைவி. ஹஸ்பண்ட் போன பாதையில் போகணுமா இல்லையா? அதான உத்தமி, அதான உண்மையுள்ள மனைவி. தனக்கு ஒரு பாதையை வச்சுட்டு போனால் எப்படி? திருச்சபைகள் இயேசுநாதர் போன பாதையில் பின்னாடி போகணும். அதான் உண்மையான மனைவி. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவர் வருவார். நம்முடைய வாழ்க்கை மர்வமாக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய வருகை முன் பிந்தி மரணம் முந்துமானால் முதலாவது எழுந்து பறக்க போகிறது மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து பறப்பார்கள். இது நடக்க போகுது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டின் கடைசி காலம், முடிவு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அவருடைய வருகைக்கு அடையாளமாக பட்டியலிட்டு சில விஷயங்களை சொல்லுகிறார். அதிலே ஒன்று, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? உக்ரைன் எரியுது, ரஷ்யாவை எரியுத, இஸ்ரேல் எரியுது, ஈரான் எரியுத. குண்டு போட்டு எரியாட்டாலும் 250 பேரை தூக்கிட்டு போகிற ஃப்ளைட்டு எரியுதே, முட்டி எரியுதா இல்லையா? ஏண்டா உங்களுக்கு எரியுது, எங்களுக்கு எரியலை. ஏசுநாதரை நீ கூப்பிடணும், ஏசுநாதர்கிட்ட வரணும், ஏசுநாதரை நீ குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு எரியத்தான் செய்யும். ஏன்னா தவறு. அதுக்காக கோடி கோடி மக்களை ஏமாத்துறது தவறு. பணங்காசுகளை வீணாக்குவது, விரயமாக்குவது தவறு. இந்த மக்களை எல்லாம் இப்படி வஞ்சிக்குதே பிசாசின் ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகளால் ஆளப்பட்டவர்கள். அந்த மக்களுக்காக நாங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க, உபவாசம் எடுக்கிறவங்க, சாப்பிடாம கிடந்து கத்தர்கிட்ட போராடிட்டு இருக்கிறவன், அதனால எங்கள் மனசு எரிய தண்டை ஆகும். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? எரியும்டா. எங்களுக்கு ஏன் எரியுதா? ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வரணும். கிறிஸ்தவனை போல, இஸ்லாமியனை போல, யூதனை போல இந்த இந்திய சமூகம், இந்திய தேசம் 140 கோடி மக்களும் ஒரே தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வரணும். ஒன்றான மெய் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். 140 கோடி நிரப்பப்படணும். எங்கள் வாழ்க்கையை அதுக்காகத்தாயா அர்ப்பணித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் யாரையும் நாம் அற்பமாக நினச்சிருந்தா இந்த ராத்திரி வேளையில் மன்னிப்பு எடுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம அற்பமாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவங்களோட போய் உட்காந்துருவார். அப்புறம் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்புறம் நம்முடைய காரியமெல்லாம் இதாக போயிடும். யார் நீ அற்பமாக என்ற மனசை தொட்டி சொல்லு. இப்போது கூட பிறந்த சகோதரி ராகி லேயால அற்பமாக என்றான். கட்டின புருஷனும் லேயால அற்பமாக என்றான். ஏன்னா அவன் முகம் சரியில்லை, பார்வை சரியில்லை, நிறம் சரியில்லை. எது சரியில்லாட்டாலும் கர்த்தர் அவளோடு இருக்காரியா? அவளோடு கர்த்தர் இருக்கிறார். இது தெரியாமல் அவளை நேசிக்கலை. யாக்கோபு புருஷன் நேசிக்க மாட்டேன்றான். இவனுக்கு அது பிரியமாக தெரியல, இவ தான் பிரியமாக தெரியுது.
அதனால் அற்பமாக எண்ணினாங்களே. கர்த்தர் இவங்கள்ட்ட இருந்து கடந்து போய் அவங்களோட இருந்துட்டார். அந்த லேயாள் பட்சத்தில் கர்த்தர் இருந்து அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். கர்த்தர் திறந்தார், யாரும் அடைக்க முடியாது. ராகேலுக்கு புருஷனுடைய அன்பு இருந்தது. கர்ப்பப்பையை இடவிட்டு போச்சு. வேலைக்காரி புள்ள பத்துக்கிட்டு இருக்கா, அற்பமாக எண்ணப்பட்ட புள்ள பத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கர்ப்பப்பை அடைபட்டு போச்சு. ஆண்டவர் சில வாசல்களை அடைச்சிருவாரு. உனக்குன்னு திறந்து வைக்க வேண்டிய வாசல்களை தேவனே அடைப்பாரு. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டிடுவார். அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே நீ கதறிக்கிட்டு இருப்ப. லேயாளுடைய கர்ப்பப்பையை திறந்தாரியா? யாரை அற்பமாக நம்ம எண்ணுறோமோ அவங்க பட்சத்தில் ஆண்டவர் போய் அவங்கள ஆசீர்வதிச்சிருவார். அவங்களுக்கு வாசலை திறப்பார். கர்ப்பத்தின் வாசலை திறந்துட்டார். முதல்ல வந்தது ரூபன், சிரேஷ்ட புத்திரமாக லேயாளுடைய பிள்ளைக்கு. ரெண்டாவது சிமியோன், யூதாவுக்கு பின்னாடி நிற்பான், இல்லாட்டா லேவிக்கு பின்னாடி நிற்பான். ரெண்டாவது இடம் அவனுக்கு தான். சில ஆளுகளுக்கு ரெண்டாவது இடத்தை கடவுளே அப்படி அமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது? யார் என்ன பண்ண முடியும்? பொசிஷனையும் போஸ்டிங்கும் தருகிறவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அவள் பிள்ளைக்கு பார்த்தா சிரேஷ்டபுத்திர பாகம். எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தலைமைத்துவம், லீடர்ஷிப், குடும்ப நிர்வாகத்தின் பொறுப்பை ஏற்கிறவன், சமுதாய பொறுப்பை ஏற்கிறவன், ஆட்சி அதிகாரங்களில் பொறுப்பை ஏற்கிறவன் என்ற ஒரு இடத்தை தெய்வம் லேயாள் பெற்றெடுத்த முதல் பிள்ளைக்கு தான் கொடுப்பார். அதான் முதற் பிள்ளை சிரேஷ்டபுத்திரன். அவன் வச்சுக்கிறாம போனேன், அது வேற. ஆண்டவர் அவர் பகுதியில் செஞ்சிட்டாரு. இவன் ஓட்டையை போட்டால் அவர் என்ன செய்வார்? இப்போ ரெண்டாவது இடம் சிமியோன், அதுவும் லேயாளுடைய பிள்ளை தான். முதலிடமும் லேயாளுடைய பிள்ளை, ரெண்டாவது இடமும் லேயாளுடைய பிள்ளை, மூணாவது லேவி. கர்த்தருடைய ஊழியம், தேவனுக்கு ஊழியம். 12 கோத்திரங்களிலே எந்த கோத்திரம்டா வரப்போற அப்படின்னு சொன்ன உடனே லேவி கோத்திரம் மட்டும் வந்துச்சுல. அந்த ஊழியத்தை லேவிக்கு கொடுத்தாரு. அவன் தான் மூணாவது பையன். கர்த்தர் வாசலை திறப்பார், ஊழியத்துக்கு வாசலை திறப்பார். உன்னுடைய குடும்பத்திலே ரெண்டாவது இடம் உன் பிள்ளைக்கு தான். முதலிடம் உன் பிள்ளைக்கு தான், உனக்கு தான், உன் பிள்ளைக்கு தான். உன் மூலமாய் வரக்கூடிய கற்பத்தின் கனிக்கு தான். நாலாவது இடம் யாரு? துதியின் அபிஷேகம் உன் பிள்ளைக்கு தாயா. ஆராதனையின் அபிஷேகம் உன் பிள்ளைக்கு தான். பார்ப்பமா எண்ணிட்டோம்னா கர்த்தர் இந்த பாக்கியத்தில் அங்கே கொடுத்துருவாரியா. அதுக்கு தாயா இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நினைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனையை தூண்டி விட்டு கொண்டிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர். துதியின் அபிஷேகம். யுத்தத்துக்கு போகிறாங்க. யார் யார் யுத்தத்துக்கு போகணும்னு கேட்டவொடனே யூதாவை போய் சொல்கிறா. எவன் ஆராதனையின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கானோ, எவன் பாடலின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கானோ, எவன் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாய் கிட்டி சேர்கிறானோ அவன் தான் யூதா. அவன் தான் யுத்தம் வந்தாலும் எத்தனை போராட்டம், உலகம் போராடும், மாம்சம் போராடும், இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் போராடுவான், அதிபதிகள் போராடுவான், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் போராட்டம் உண்டு. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, திருச்சபையே கர்த்தர் உன்னோடு இருந்து ஜெயத்தை உனக்கு கொடுப்பார். மற்றும் உன்னை அற்பமா என்றாங்கன்னு சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய போறார். விசுவாசித்தால் நீ பாக்கியவதி, விசுவாசித்தால் பாக்கியவதி. அது கடைசி நாளில் நடக்கும், பின்னாடி நடக்கும். அப்படி இல்லை. மார்த்தால் மரியாதை போல அறிக்கை செய்யாத, நினைச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப விசுவாசிக்கிறாயா, தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த ராத்திரி வேளையில அர்ப்பணிக்க முடியுமானா இறைவனுடைய மகிமையை காண்பார். யூதாவை வெளிப்படுங்கயா. துதியின் ஊழியம் வெளிப்படும். கர்த்தருக்கு வெட்டியை சுமக்கிற ஊழியம் வெளிப்படும். பலி செலுத்துகிற ஊழியம் வெளிப்படும். ஆராதனையின் ஊழியம் வெளிப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு செய்வார். உன் குடும்பத்துக்கு செய்வார், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு செய்வார்.
படிப்படியா இந்த நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்யா. யாராவது ஒன்று அற்பமா என்றாங்க, பயப்படாத, சோர்ந்து போகாத, பின்வாங்காத, அதுக்காக போராடிட்டு இருக்காத. கர்த்தர் உனக்காக போராடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ மட்டும் யாரையும் அற்பமா எண்ணிராத. அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். எல்லாரும் எந்திரிப்போமா? அவருடைய அழைப்பை பாருங்கள், அவருடைய தெரிந்து கொள்வதை கவனித்து பாருங்கள். நீங்கள் யார் மூலமாவது அற்பமாக எண்ணப்பட்டீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க, கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள். வரப்போகிற காலங்களில் கர்த்தர் வாசல்களை திறப்பார். லேயாளுக்கு கர்ப்பத்தின் வாசலை திறந்தார், உனக்கும் எனக்கும் வேறு வேறு இடங்களில் வாசல்களை திறப்பார். எத்தனை பேர் கதவை அடைச்சாலும் அடைக்கட்டும், தேவனே அடைச்சாலுமே நம்ம அற்பமா எண்ணப்படுகிற இடத்துக்கு, ஹீரோன்ற இடத்துல இருந்து ஜீரோங்கிற இடத்துக்கு இறங்கிட்டினா கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார், வாசலை திறப்பார். படிப்படியாக வாசல்கள் திறக்கப்படும். தலைமைத்துவத்தின் ஊழியம் உன் கைக்கு வரும், இணை ஊழியம் உன் கைக்கு வரும். பரலோக தேவனுக்கு, ஒரே தேவனுக்கு ஊழியம் உன் கையில் வரும். துதியின் அபிஷேகம் இறங்கும்.